மனிதனின் இப்பிறவி நிலையின் தீர்மானிப்பது என்பது அவனது விதியே என்கின்ற தலைப்பில் நிகழக்கூடிய அல்லது மதியே என்கின்ற இரு தலைப்புகளும் என்ற சீரிய தலைப்பில் சிறந்த பட்டிமன்றமானது துவங்கி நடைபெறவுள்ளது. இப்பட்டிமன்றத்தின் நடுவராக தெய்வ தமிழிசை அறிஞர் திருமுறை கலை களஞ்சியம் சைவ சமய புரட்சியாளர் முனிவர் திருவிடைமுருகூர் சிவசா நடராஜன் ஐயா அவர்கள் நடுவராக இருந்து இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை வெளிநடத்த உள்ளார். விதியே என்கின்ற தலைப்பில் அணித்தலைவராக தஞ்சை பெருவுடையார் திருக்கோயில் ஓதுவார் திரு மு சிவனேசன் அவர்கள் பங்கேற்கின்றார். மதியே என்கின்ற தலைப்பினில் அணித்தலைவராக அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். காஞ்சிபுரம் திருஞான கதிர்வேல் சுப்பிரமணிய ஓதுவாமூர்த்தி ஐயா அவர்கள் தலைமையேற்கின்றார். அவர்கள் பங்கேற்கின்ற பொழுது விதியே என்கின்ற அணியில் 3 உறுப்பினர்களாக மதிப்புக்குரிய திரு ஆ சதாசிவம் கணித ஆசிரியர் அவர்கள் உமா மகேஸ்வரன் மேல்நிலைப்பள்ளி கரந்தை விதியே என்கின்ற தலைப்பில் மேலும் தனது வாதங்களை முன்வைக்க வருகை தந்திருக்கக்கூடிய மே மலர்விழி அவர்கள் தமிழிசை ஆசிரியர் உமா மகேஸ்வர மேல்நிலைப்பள்ளி அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பலத்த கைத்தட்டலோடு இப்பொழுது மேடையில் நிகழக்கூடிய பட்டிமன்றத்தின் பேச்சாளர்களையும் அனைவரும் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்த விதியை என்கின்ற அணியில் 3வது உறுப்பினர்களாக வந்து தனது வாதத்தை முன்வைக்க வருகை தந்திருக்கக்கூடிய சே சங்கீதா அவர்கள் தமிழிசை ஆசிரியை உமா மகேஸ்வரர் மேல்நிலைப்பள்ளி கரந்தை விதியே என்கின்ற தலைப்பில் வாதாட வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை ஆன்றோர் பெருமக்களும் வருக வருக என்று திருநெறிய தமிழ் சைவ சமய பாதுகாப்பு பேரவையின் சார்பாகவும் ஆன்றோர் பெருமக்கள் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை கைத்தட்டி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். மதியே என்கின்ற அணியில் 3 உறுப்பினர்கள் முனிவர் சா கீர்த்திகா அவர்கள் உதவி பேராசிரியர் தமிழ்துறை தமிழ்வேல் உமா மகேஸ்வரர் கரந்தை கலைக்கல்லூரி. ஒவ்வொரு பேர் சொன்னதுக்கப்புறம் கைத்தட்டிங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் வேகமாக மேடைக்கு வருவாங்க. மதியே என்கின்ற தலைப்பில் முனிவர் கோ மாணிக்கவதி அவர்கள் உதவி பேராசிரியர் தமிழ்துறை தமிழ்வேல் உமா மகேஸ்வரனார் கரந்தை கலைக்கல்லூரி. முனைவர் ஆ மணிகண்டன் அவர்கள் உதவி பேராசிரியர் தமிழ்துறை தமிழ்வேல் உமா மகேஸ்வரரின் கரந்தை கல்லூரியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை ஆன்றோர் பெருமக்களையும் வருக வருக என்று மீண்டும் ஒருமுறை பலத்த கைத்தட்டலோடு உங்களை அன்போடு வருக வருக என்று மேடைக்கு அழைக்கின்றோம். மேடை ஆன்றோர் அறிஞர் பெருமக்கள் வசமும் நடுவர் மதிப்புக்குரிய முனைவர் திருவிடைமுருகூர் நடராஜன் அண்ணன் அவர்களின் வசம் ஒப்படைக்கப்படுகின்றது. ஒரு மனிதனின் இப்பிறவி நிலையினை தீர்மானிப்பது என்பது அவனது விதியே அல்லது அவனது மதியே என்ற தலைப்பிலே இப்பொழுது பட்டிமன்றம் தொடங்குகின்றது. ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அணிக்கும் அணி தலைவர் இருவர். அதில் விதியே என்ற அணி தலைவராக தஞ்சை பெருவுடையார் கோயில் ஓதுவார் திரு சிவனேசன் அவர்கள் பங்கேற்கின்றார். ஒரு ஓதுவார் அணித்தலைவராக இருக்கிற சிறப்பு எல்லாம் கை தட்டுங்க ஜோரா, இல்லைன்னா அரகரன்னு சொல்லுங்க. அடுத்ததாக மதியே என்ற அணியின் தலைவராக நமது காஞ்சிபுரம் திருஞான கதிர்வேல் சுப்பிரமணிய ஓதுவார் அவர்கள் சிறப்பாக இங்கே வருகை தந்துள்ளார். இப்போ விதியே என்ற அணியின் 3 உறுப்பினர்கள் ஆ சதாசிவம் கணித ஆசிரியர் அவர்கள் உமா மகேஸ்வர மேல்நிலைப்பள்ளி கரந்தை, மே மலர்விழி அவர்கள் தமிழாசிரியர் உமா மகேஸ்வர மேல்நிலைப்பள்ளி கரந்தை, ஜே சங்கீதா அவர்கள் தமிழாசிரியை உமா மகேஸ்வர மேல்நிலைப்பள்ளி கரந்தை. இவங்க விதியே என்ற அணியின் 3 உறுப்பினர்கள். மதியே என்ற அணியின் 3 உறுப்பினர்கள் முனைவர் சா கிருத்திகா அவர்கள் உதவி பேராசிரியர் தமிழ்துறை கரந்தை
தமிழவேல் உமா மகேஸ்வரர் கரந்தை கலைக்கல்லூரி, முனைவர் கோ மாணிக்கவதி அவர்கள் உதவி பேராசிரியர் தமிழ்துறை, தமிழவேல் உமாமகேஸ்வரர் கரந்தை கலைக்கல்லூரி, மணிகண்டன் அவர்கள் முனைவர் பட்ட ஆய்வாளர் கரந்தை தமிழ்ச்சங்கம். இப்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் அணித்தலைவர் முதல்ல ஒரு 7 நிமிடம், ஒரு அணித்தலைவர் 7 நிமிடம் தான் பேசணும், கால நேரம் கருதி. ஏன்னா மொத்தம் 8 பேர் பேசணும்ல. ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் கரெக்டாக சரியாக 6 நிமிடம் மணித்துளிகள் தான். அதுக்குள்ளே உங்கள் கருத்தை சொல்லணும். சரியாக அந்த 6 நிமிடத்தில் சிறப்பாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இப்பொழுது நம்ம நேராக தலைப்புக்குள்ளே இருப்பெல்லாம் காலம் நேரம் கருதி. இப்போ விதியா மதியா அப்படிங்கிறதுல மதியே என்ற அணித்தலைவர் இப்பொழுது காஞ்சிபுரம் திருஞான கதிர்வேல் சுப்பிரமணியம் ஓதுவார் அவர்கள் உரையாற்றுவார். திருச்சிற்றம்பலம். மதி நிறைந்த நன்னாளிலே மார்கழி திங்கள் மடி நிறைய பொங்கல்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். கனியிலும் கட்டிப்பட்ட கரும்பிலும் இனியனாக இருக்கக்கூடிய மதி நிறைந்த எமது மாண்புமிகு நடுவர் அவர்களே, உங்களை முதற்கண் வணங்கி இந்த அவையினை பெருமை சேர்க்குமாறு வந்திருந்து திருமுறையை சிறப்பாக நடாத்திய எனது சித்தப்பா திருமுறை கலாநிதி பன்னிசை பேரறிஞர் திருத்தணி சுவாமிநாதன் அவர்களுக்கும், குருமுகா சன்னிதானம் அவர்களுக்கும், ஏனைய அத்துணை பெரியவர்களுக்கும், இந்த பேர் இயக்கத்தினை சிறப்பான முறையிலே நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் ஆடவல்ல பெருமான் திருவருளும் குருவருளும் நிறைந்து, எங்கள் நடுவரை பார்க்கும்போதே கால் பாதத்திலேருந்து தலை முடி வரைக்கும் மதி நிறைந்தவர்களாக காட்சி கொடுக்கிறார்கள். இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு தலைப்பில் அவர்களை முதற்கண் வணங்கி கொண்டு, என்னதான் தலைப்பு கொடுத்தாலும் பல வேலைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு விதியே என்று வந்திருக்கின்ற எனது அருமை தம்பி அருமை மாப்பிள்ளை சிவனேசன் அவர்களே, அவர்கள் விதியே என்று வந்திருந்தாலும் அவர்களோடு நாங்களும் விதியே என்று வந்திருக்கக்கூடிய, இப்ப மாப்பிள்ளை மாதிரி இருக்கிறது நீங்க தான். இறைவா, என்ன விதியில பேச போறோம்னு தெரியாம இந்த விதிக்காக வந்திருக்கக்கூடிய அந்த அணியினுடைய உறுப்பினர்களே, அரங்கம் அதிர பேச காத்து இருக்கக்கூடிய மதி நிறைந்த எம் அணியினுடைய அத்துணை பேரையும் முதற்கண் வணங்கிக் கொண்டு, விதிய மதியால வெல்லலாம் ஒரே ஒரு வார்த்தையிலே முடிஞ்சிருச்சு. விதிய மதியா வெல்லலாம். அப்புறம் எதுக்கு இந்த விதி? என்னமோ என்னுடைய வாழ்க்கை அவ்வளோதான் விதிச்சாம்புல இருக்கு அப்படிங்கிறவங்க மதி இல்லாரல். மதி இருக்கிறவங்க விதியை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது, மார்கண்டேயர் என்கின்ற ஒரு குழந்தையை 16 வயது என்கின்ற ஒரு கால நிர்ணயத்தோடு படைக்கப்பட்டிருக்கக்கூடியது விதி. 16 வயசுல இறந்துட்டாரா? என்றும் 16ஆக இருப்பதற்காகவே அந்த மார்கண்டேய பெருமானை தன்னுடைய மதிநுட்பத்தால் அன்பால் இறைவனை அரவணைத்து, சிவபெருமானே நீ மட்டுமே எங்களுக்கு துணை, உன்னை தவிர வேறு யாரும் எங்களுக்கு துணை இல்லை என்று அந்த கணக்கு எழுதக்கூடிய சித்ராகுப்தனுடைய கணக்கினையே மாற்றியது மதி. மதி இருக்கிறவங்க எல்லாம் கை தட்டுவாங்க.
10ல். இதில் இப்போ நான் எங்களுடைய நடுவரனுடைய அந்த ஆய்வுக்கு உட்பட்ட சோதிடத்துக்குள்ள வர்றேன். ஐயா கிட்ட ஒரு சில கேள்வி. இந்த ஜாதகமும் பொருந்தினால் இவர்களுக்கு இந்த செல்வங்கள்லாம் கிடைக்கும்னு நீங்க நிர்ணயம் பண்றீங்க இல்லைங்களா? சொல்லுங்க. ஆமா, மணி கூட அடிக்குது, கரெக்டாக தான் இருக்கும். இந்த ஜாதகத்தை இப்படி எப்படி பொறுத்துனா இந்த தோஷங்கள்லாம் இருக்கும், இதுக்குள்ள விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் கடந்து தான் வரணும் அந்த விதிப்படி அப்படிங்கிறது உண்மை தானே? உண்மை. அதுக்கு பரிகாரம்ங்கிறத எதிர்க்கக்கூடியவர்கள் நீங்க தானே? பரிகாரம் என்பதே நம்முடைய சமயத்தில் புறம்பான ஒரு விஷயம். சரிதானே? நம்ம சொல்லிட்டு வரோம். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்த சகல குற்றங்களையும் சகல பாவங்களையும் மன்னித்து காத்து ரட்சித்து பொறுத்து அருள வேண்டும் என்று ஒரு வழிபாடு இருக்கு. அந்த வழிபாட்டில் நான் எதை வேணாலும் செய்வேன், ஆனால் எல்லாத்தையும் பொறுத்துக்கணுங்கிறது இல்லை. உன்னுடைய விதிப்படி நடக்கும், அந்த விதிப்படியை மதியால் வெல்லலாம்னு நீங்க தான் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. ஆனா ஒரு கணவன் மனைவி கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, குழந்தை இல்லைன்னொன்னே சில ஜோசியக்கார்ட்ட போறாங்க. நம்மளை மாதிரி அண்ணன்ட்டெல்லாம் சரியா சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் பேர் வரமாட்டாங்க, நிறைய பேர் வரமாட்டாங்க. நிறைய பேர் அப்படி போகும்போது ஜாதகத்தில் 5ஆம் இடத்திலே ராகு கேதுனுடைய பார்வை உச்சத்தில் இருக்கு. உங்களுக்கு குழந்தை பிறக்காது, ராகு தோஷம் கேது தோஷம் இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. இங்கே போய் பரிகாரம் பண்ணுங்க, அங்கே போய் பரிகாரம் பண்ணுங்கன்னு. பரிகாரத்திற்கு எதிரானவர்கள் நாங்கள் என்பதை இந்த இடத்திலே அழுத்தம் திருத்தமாக. என்ன பரிகாரம் தெரியுமா? திருமுறையே பரிகாரம். அண்ணங்கிட்ட வந்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்க 2 பேருக்கும் குழந்தை இல்லையா, 8 வருஷம் ஆச்சா, எந்த குறையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? கண்காட்டு நுதலானோ கனல் காட்டு கையானோ அப்படிங்கிற திருவெண்காட்டு பதிகத்தில் பேய் அடையா பிரிவைதோம் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டாம் ஒன்றும் வேயன தோள் உமை பங்கன் வெண்காட்டு முக்குளனேன் தோய்வினையா அவர் தம்மை தோயாவா தீவினையே. எந்த தீவினை இருந்தாலும் அதனை மாற்றக்கூடிய வல்லமை திருமுறைக்கு உண்டு என்கின்ற அழுத்தந்திருத்தமான காரணம் காரியங்கள் எல்லாம் அந்த விதியை தோற்கடித்து திருவெண்காட்டுக்கு போய் இந்த 3 குளத்திலையும் முழுகிட்டு அந்த இறைவனை நினைந்து எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்கின்ற அந்த வேண்டுதலை இறைவனிடம் விட்டுவிட்டு திருமுறையை தொடர்ந்து பாடிக்கொண்டு வந்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கொடுக்கக்கூடிய திருமுறை, கல்யாணமாதவர்களுக்கு கல்யாணமாகக்கூடிய திருமுறை, திருமுறை 12 திருமுறைகளையும் பல பலன்களை கொடுத்திருக்கின்றார்கள். நம்பினவங்களுக்கு நடராஜா, நம்பாதவங்களுக்கு சிவனேசனா, அடாடா வெறும் ராஜா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவர். அவர் வெறும் ராஜா இல்லை. இந்த நேரத்தில் அவரை நிறைய பாராட்டணும். அது வெளிப்படையாக பாராட்டினா எங்கே இடிக்குமோன்னு ஒரு பயமும் இருக்குது. அதனால அப்பர் பெருமான் தனது திருத்தாண்டகத்திலே ஆற்றும் நொண்டினால் அப்பரும் விதியனை தனந்து கூற்றுவன் துப்பினை அகற்றியே தொல்வு கண்டுபின் எப்பொழுது தினம் இறப்பின் மேயினான் என்று அருமையாக அங்கே ஒரு திருத்தாண்டகத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். 12 திருமுறைகளிலே 7 நிமிட துளிகள் காலம் நேரம் கருதி மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தல் பூப்பினை தீருந்தடி பொருந்த கை தொழ நாப்பினை தழுவிய
நம சிவாய பத்தும் ஏத்த வல்லார் தமக்கு இடுக்கல் இல்லையே. என்னதான் விதி விதி விதின்னு சொன்னாலும் நமச்சிவாய பதிகத்தை பாடி பாருங்கள். நமச்சிவாய பதிகத்தை இறைவனிடம் பாடி உங்களுடைய விதியினை அவனிடம் சொல்லி பாருங்கள். விதியை மாற்றக்கூடிய மதியை தந்து அவன் எல்லா விதமான நலன்களையும் நமக்கு தருவார். விதி என்பது நாம் நம்மை நொந்து கொண்டு நமது வாழ்விலை பின்தங்கக்கூடிய காரண காரியத்தை கொடுக்கக்கூடியது. மதி என்பது நமது விதியினை உடைத்து நாம் அத்துணை பேரும் நல்ல விதமாக முன்னேறி வாழ்க்கையின் நம்மளுடைய உச்சத்தை அடையக்கூடிய வழி என்பதையும் சொல்லி, இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி இடர் பாவம் கெடுத்து ஏழையேன் உய்ய தெருளாத சிந்தைதனை தெருட்டி தன்போல் சிவலோக நெறியறிய சிந்தை தந்த அருளானை ஆதி மாதவத்து உள்ளானை ஆரங்கம் நால்வேதத்து அப்பால் நின்ற பொருளானே புள்ளிருக்கு வேலூரானே போற்றாதே ஆற்றனால் போற்றுகின்றனே என்று இதிலே மதிதான் செயல்படுகிறதே தவிர விதி அல்ல என்பதை அப்பர் பெருமானே சொல்லிட்டார், ஞானசம்பந்தர் சொல்லிட்டார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சொல்லியிருக்கார். திருமுறையிலே பல உதாரணங்கள் மதிக்காக இருக்கின்றனவே தவிர விதிக்காக அல்ல என்பதை சொல்லி நால்வர் பெருமக்களுமே சொல்லி போன்ற பிறகு ஆடவல்லாலின் திருப்பெயரை தாங்கி கரும்பிலும் கட்டிப்பட்ட கனியிலும் இனியவனாக இருக்கக்கூடிய மதி நிறைந்த எமது நடுவர் பெருமானவர்கள் தீர்ப்பினை மாற்ற மாட்டார்கள். ஏன்னா மதி நிறைந்த சபை, மதி நிறைந்த நன்னாள், நல்ல மார்கழி மாதம். இந்த மாதத்திலே இன்றைக்கு வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் மதி நிறைந்த அத்துணை பேருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு பலத்த கைதோஷம் கொடுக்கலாமே. அந்த மதி வேறு, இந்த மதி வேறு. நிலவு குளிர்ச்சி எங்களுக்கு சூழ்நிலைக்கு பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன்னு பேசினார். நாங்க மதி மதிங்கிறதெல்லாம் இப்ப நாங்க அதை இழுத்துப்போம், எந்த பக்கத்தில் இருக்குதோ அதெல்லாம் நாங்க இழுத்துப்போம் என்பதை சொல்லி மதிக்கு குறை வருமாயின் மீண்டும் வருவேன் என்பதை சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. அவங்க அப்பா பெரிய ஓதுவார், சீர்காழி சம்பந்தம், கலைமாமணி, அற்புதமான அவருடைய திருக்குமாரர். ரொம்ப அற்புதமாக அந்த மதியன்ற தலைப்பு திருவள்ளுவர் எடுத்து அழகாக எடுத்து காட்டினார். அடுத்ததாக விதியே என்ற அணியின் தலைவர் தஞ்சை பெருவுடையார் கோயில் சிவனேசன் ஓதுவார் அவர்கள் 7 நிமிட மணித்துளிகள் உரையாற்றுவார். திருச்சிற்றம்பலம். அவையில் வீற்றிருந்து விதியே என்ற தலைப்புக்கு வெற்றி வாகை சூட அறிவிப்பு செய்ய காத்து கொண்டிருக்கக்கூடிய தலைவரையா அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை எங்களது அணியின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக அருமையான தலைப்பு. ஒரு மனிதனின் இப்பிறவியின் நிலையினை தீர்மானிப்பது என்பது அவனது விதியே அல்லது அவனது மதியே. மதி என்கின்ற அந்த தலைப்பிற்கு பேசுவதற்கு ஐயா திருமுறையில் எங்கெங்கேயோ உள்ள நோக்கி குறிப்பேடுகள் எவ்வளோ கையில் வச்சுருக்காருன்னு பாருங்கள். அந்த அணியில் இருக்கவங்க எல்லாருமே குறிப்பேடு கையில் வச்சுருக்காங்க. நீங்கள் மதி என்கின்ற ஒரு ஆய்வுக்குள் உட்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஆதாரம் நிறைய தேவைப்படும். விதியேன்னு உட்காந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இறைவன் தானாக இறங்கி வருவான் என்பதற்கு அருணகிரிநாத பெருமானின் வாழ்க்கை ஒன்றே போதும் ஐயா. அவன் செய்த பாவக்கணக்குகள் அருணகிரிநாத பெருமான் அறிவார். இருந்தாலும் விதியை என்ற செயல்பாட்டிற்கு உட்பட்ட அவர் தனது விதி என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று, மாற்றத்திற்கு அல்லாதது என்பது முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள். தான் செய்த பாவக்கணக்கின் மொத்த சம்பளமாக அவருக்கு கொடிய நோயின் காரணமாக ஏற்பட்ட அவப்பெயர்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காகவும் இந்த புவி வாழ்க்கை வேணாம் என்று சொல்லி உயிரை மாய்த்துக் கொள்கின்றார். உயிரை கொள்ளக்கூடிய மதி யாருக்கும் சொந்தமில்லை, ஏனால் அது எழுதப்பட்ட விதி. அப்படிப்பட்ட அந்த விதியை மாற்றாக அவர் மதியின் மூலமாக செயல்படுத்தும் போது யார் வந்தார்? அங்கே விதியை மாற்றாத உன் அறிவு
குறைந்தது அல்ல என்று சொல்லி எழுதப்பட்ட விதியை சும்மா இரு சொல்லறு என்று சொல்லி அமரச் செய்து இன்று நாம் பாடக்கூடிய தெய்வ தமிழ் சந்த தமிழை நமக்கு கொடுக்க செய்தார் அருணகிரிநாத பெருமானுக்கு முருகன். எழுதப்பட்ட விதி. இன்னொன்று, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை எதுக்காக ஓதுறீங்க ஐயா? நடுவரையா நீங்க சொல்லலாம். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை நம்முடைய பழைய வினை மொத்த வினையும் அவ்வளவுதான். அந்த ஓய உரைப்பன் யான். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யாம். அப்ப நீங்க ஏற்கனவே விதியினால ஏகப்பட்ட பாவத்தை செஞ்சுவிட்டு வந்துதான் இங்க திருவாசக ஓதுறேன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. நான் சொல்லல, மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு எங்க ஆதாரம் இருக்குன்னு கேட்குறீங்களா? விதிக்கு எங்கப்பா ஆதாரம் இருக்குன்னு கேட்குறீங்களா? அதே சிவபுராணத்தில் இருக்கு. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய்னு சொல்லியிருக்கார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய்னு 9வது பிரிவு நமக்கு கொடுத்துருக்காரு. தலைப்பு என்ன நமக்கு இங்க? ஒரு மனிதனின் இப்பிறவியின் வினையை நிலையை தீர்மானிப்பது. அப்பனா என்ன? இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பிறவி எடுத்திருக்கோம்னு தலைப்புல கொடுக்கப்பட்டிருக்கு. தலைப்புக்கான ஆதாரம் ஏற்கனவே மாணிக்க வாசகர் பிறந்தை கொடுத்திருக்கார். சரி, அப்படி ஒருவேளை அந்த பிறவிக்கு காரணமாக இருப்பது விதியே அல்லது மதியை என்று சொன்னால், மதியினால் ஓத உரைச்சிட்டீங்க. அந்த ஓத உரைக்க திருவாசகத்தை விதியாக எழுதியவர் நடராஜர். மாணிக்க வாசகர் தெருவுதோறும் அலறிட்டு போற பக்கத்து போறான் புலம்பிக்கிட்டே போயிட்டார். அப்படி புலம்பிக்கிட்டே போனவருக்கு மதி இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? உட்காந்து மாணிக்க வாசகரை எழுதியிருக்கணும். மாணிக்க வாசகர் பிறந்தக்கு எழுத செய்யலை. அப்படிப்பட்ட அருளாளர்கள் இந்த தெய்வத்தமிழை உலகறிய செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே நிர்ணயித்த எம்பெருமான் இந்த மார்கழியில் தான் தனது திருச்சபையை விட்டு இறங்கி வருகின்றார். வேறு எந்த வரலாறாவது இருக்கா? தில்லை கூத்தப்பெருமான் சபையை விட்டு இறங்கி வந்து ஒரு அடியாருக்காக அருள் பாலித்தது. என்னைக்குமே இங்கே விதிதாயா உங்களுக்கு மதியை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு அப்படி என்பதை சிந்தித்து கொள்ள வேண்டும். சிந்தை மிகழ் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பதற்கு காரணம், ஏற்கனவே அவரை ஆட்கொள்ள வேண்டும். கொண்டு போகிற காசை வச்சு கோயில் கட்ட செய்யணும், கோயில் கட்ட செய்ய சொல்லி தண்டனை கொடுக்கணும், தண்டனத்தில் விடுவதற்கு ஆட்கொள்ளணும்னு ஏற்கனவே எழுதப்பட்ட விதி ஐயா. மதியினால் செய்த தவறின் காரணமாகவே விதியின் மூலப்பொருளை உணரச் செய்தார் எம்பெருமான். அதை நம்ம மறக்கக்கூடாது. சரி, இன்னைய நிலைமைக்கு காரணம் மதியா விதியா இப்படின்னு இந்த தலைப்பை நம்ம பேசிக்கிட்டே போகலாம். எண்ணற்ற ஆதாரங்கள் திருமுறைகளே இருக்கு நமக்கு. சுவாமி சொல்லியிருக்கிறார், ஏதும் ஒன்று மறிகளராகிலும் ஓதிய 5 எழுத்து உணர்வார்கட்கு மாதும் தாமும் மகிழ்வர் பாப்பேரே. நீங்கள் மதியை கொண்டு தேவாரம் திருவாசகம் திருவசிப்பா மனப்படம் பண்ணலாம், ராகதாளத்தோட பாடலாம், என்ன வேணாம் பண்ணலாம். உங்களுக்கும் அதே ஆசீர்வாதம் தான். ஏது ஒன்றும் அருகிலராயிலும் ஓதிய எழுந்த நமக்கு விதியேன்னு இருக்கவே இருக்கு. 5 எழுத்து மந்திரம். எது? 5 எழுத்து மந்திரம். அது போதும் நம்ம காப்பாற்றுறதுக்கு. நீங்கள் மதியால் உட்கார்ந்து மதியால் வித்தகராகி உத்தமராகு. நீங்கள் மதியால் உத்தமராகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் உங்களுக்கு தெரியும். ஆனால் வாழ்நாள் முழுவதும் மதியை மட்டுமே நம்பி அல்லாது விதி என்ன நிர்ணயிக்கப்பட்டு இருக்கின்றது என்பதற்கு எண்ணற்ற ஆதாரங்கள் இருக்கு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், திருநாவுக்கரசர் பிறந்தகையே கல்லை கட்டி கடலில் போட்டாங்க. நீங்கள் சொல்லலாம், அப்போ அவர் டக்குன்னு சிந்திச்சு சொற்ற நிவேதியன் பாடிட்டாரு, அதனால கல் கரைக்கு வந்துடுச்சு. எனக்கு ஒரு கேள்வி, சமணர்கள் கல்லில் கட்டும்போதே அந்த சங்கிலி கட்ட விடாமல் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் கட்டலை? அப்போ அவருடைய மதி வேலை செய்யலையா? எழுதப்பட்டது விதி. இவர் கல்லிலோடு கட்டி பூட்டப்பட வேண்டும், கடலில் பாய்ச்சல் வேண்டும். அந்த தருணத்தில் இந்த பதிகம் அவர் அருள வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி ஐயா. அருமை அருமை. எழுதப்பட்ட விதி. மதியனால் திருநாவுக்கரசர் பிறந்தகை ஆயிரக்கணக்கான அற்புத பதிகங்களை நமக்கு இன்று தந்திருக்கலாம். அப்படிப்பட்ட அற்புதத்தை தருவதற்கான சூழலை எழுதப்பட்ட விதியாக இருந்து ஆட்கொள்ளப்பட்ட அந்த திருநாவுக்கரசரை ஆட்டி வச்சது எம்பெருமானின் எழுதப்பட்ட விதி.
அப்படி இல்லைன்னா ராவணன் கைலாயத்தை தூக்கி கஷ்டப்படும் போது எத்தனையோ மூணர்கள் தவசீலர்கள் கைலாயத்தில் இருக்கின்றார்கள். ஏன் வாக்கியச பெருமான் அந்த நேரத்தில் கிராஸ் பண்ணணும் ராவணனை? அன்று அவர் செய்த திருவருள். அன்னைக்கு வாக்கிசருக்கு தான் அந்த வாய்ப்பை இறைவன் கொடுத்தார். ராவணனுக்கு உதவி செய்ய போய் திருநாவுக்கரசர் பெருந்தகையாக பூமியில பிறக்கணுங்கிறது மதியா விதியா? நீங்க சொல்லுங்க, எதிரணி தலைவர் நீங்களே சொல்லுங்க. மதியா விதியா? விதி மதித்த மதி. மதியால் செய்த தவறினால் வந்த விதி அவருக்கு. மதி என்றாலே அங்கு தவறு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு, விதியில் அது கிடையாது என்று சொல்லி ஒரு மனிதனின் இப்பிறவி நிலையின் தீர்மானிப்பது என்பது அவன் செய்த விதியே விதியே என்று சொல்லி வாய்ப்புக்கு மேலும் நன்றி கூறி, எனக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்காது ஐயா சொல்லிட்டு போனாங்க. மதியை என்கின்ற வாய்ப்பு தலைப்புக்கு வெற்றி வாகைக்கு குந்தகம் எது வருவது என்றால் மீண்டும் வருவேன், நான் வரமாட்டேன். நாங்கள் ஏற்கனவே ஜெயிச்சிட்டோம், சரி ஏதோ டெஸ்ட் மேட்சுக்கு 2 ஓவர் போட்டு விளையாடுவோன்னு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பளித்தவர்களை நெஞ்சார்ந்த நன்றி கூறி மீண்டும் உங்களிடம் விடைபெறுவோம். தஞ்சை பெருவுடையார் உதமுத்து சிவனேசன். நன்றி. தம்பி சிவனேசன் அவர்கள் மிக அருமையாக ரத்தன சுருக்கமாக கால நேரம் கருதி விதியின் ஆழமான கருத்தை இந்த மன்றத்திலே பதிவிட்டுள்ளார்கள். அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக மே மலர்விழி அவர்கள் தமிழாசிரியை உமாமகேஸ்வரம் ஜே சங்கீதா அவர்கள் விதியே என்ற முனைவர் சா கிருத்திகா அவர்களை மதியே என்ற அணிக்கு வலு சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐவார்ந்த சான்றோர்கள் உள்ளிட்ட அவைக்கு என் அன்பு வணக்கம். விதி விதின்னு போசிருப்பேனா இப்படி தான் குழம்பி உட்காந்துருக்கணும், சரிங்களா? மதின்னு ஒத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தெளிவாக பேர சொல்லியிருப்பீங்க நடுவர்களே. பொய்யெல்லாம் உண்மையாகி செம்மையெல்லாம் பாழாகி கொடுமையே அறமாகி இருக்கும் இந்த காலத்தில் விதியை நம்பி வாழ்ந்தா என்ன கதி என்று சொல்லுங்க சொல்லுங்க நடுவர்களே. இந்த உலகத்தில் விதியை நம்பி வாழ்ந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்றும் நடக்காது. ஒரு குறள் சொல்லியிருக்காரு வள்ளுவர், ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி எஞ்ஞான்றும் உழற்றுபவர். அப்படி வாங்க நடுவர்களே. அதாவது அங்க இடத்துல அந்த குறளுக்கு என்ன விளக்கம்னா தன்னம்பிக்கை. அதாவது விதிதான் அங்க பார்த்து அந்த குறள் கூட விதிக்கு தான் முடிவு கொடுக்கிறாரு. ஆனா தன்னம்பிக்கை, ஒரு மனிதன் தன்னம்பிக்கையோடு வாழ்கின்றவன் விதியை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டான்னு சொல்றாரு. தன்னம்பிக்கைக்கு தான் அந்த விதி என்பது. விதியை பொருட்டாக மதிக்க மாட்டான், புறம் முதுகிட்டு ஓட வைக்கிறது தான் ஊழையும் உப்பக்கம் காண்பது மதியினால் தான் முடியும் என்று தான் அந்த திருக்குறள்ல சொல்றாங்க. இன்னொரு குறள் சொல்லுங்க, ஊழின் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் அதே ஊர் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லியிருக்கார். இத்தனை விதியை பத்தி பேசினாங்களே, எங்கேயாவது நடுவர் குறள் சொன்னாங்களா? மதியை பத்தி பேசும்போது தான் ஐயாவுக்கு அடுக்கடுக்கா குறள் வருது. பார்த்துக்கோங்க, இதுலேருந்தே மதியினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டுக்கோங்க. விதியை நம்புற நீங்க பசிச்சா சோறு எடுக்காதீங்க. உங்களிடம் இந்த மைக்கை கொடுக்கும்போது மைக்கை ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. உந்தி முதலாக முந்து வழி தோன்றும் காற்றை கொண்டு நல்ல சத்தம் போட்டு பேசுங்க. விதியை பேசுறீங்கல்ல, ஏன்னா இந்த மைக்கு மதியினால உருவானது. விதியை பேசக்கூட வரப்போற சதாசிவம் ஐயாட்டேந்து இந்த செல்போனை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த செல்போனுக்கும் சதாசிவம் ஐயாவுக்கும் எத்தகைய நட்பு என்பது இங்க உள்ள எல்லாருக்கும் தெரியும். நன்றி அவர்களே. இப்போ அவரால் எழுந்து போட்டோ எடுக்க முடியாது, அதனால கொடுத்துட்டு போறாரு, இல்லைன்னா தரமாட்டாங்க. விதிக்கு மதிக்கு இப்படி ஒரு சதி இருக்குதோ? கண்டிப்பாக. மதியால கண்டுபிடித்த அத்தனை பொருட்களும் உங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் இந்த மனித பிறவியை நிர்ணயிப்பது விதி என்று பேச வந்திருக்கிறீர்களே, எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? என்னால் முடியாது. ஐயா அவர்கள், சிவனேசன் ஐயா அவர்கள் பேசும்போது ஒரு கருத்து சொன்னாங்க. மதிக்கு ஆதாரம் இருக்கு,
விதிக்கு ஆதாரம் இருக்கு, மதிக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டாங்க. ஆதாரம் இருக்கா என்று கேட்பதே முதல்ல தவறு. மதிக்கு ஆதாரம் இருக்கு. இந்த உலகத்திலேயே மிக நீளமான சட்ட தொகுப்பு ஒன்று உள்ளது, அதுதான் மதிக்கு ஆதாரம் என்று நான் சொல்லுவேன். உங்கள் விதி என்ன செய்துவிடும்? மாற்றம் தந்துவிடுமா? புதிதாக உருவாக்க முடியுமா? அவர் கல்லை கட்டுக்கொண்டு கடலில் குளித்தார், அது இது சொல்லிட்டு போங்க. எங்க சட்ட தொகுப்புல உள்ள விதிய நான் நம்புறேன். இந்த சட்ட தொகுப்பு ஒரு திருத்தம் செய்யும், ஒரு புது விதியை உருவாக்கம் செய்யும். 69 விழுக்காடு இடஒதுக்கீடு எல்லோருக்கும் உண்டு என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை ஒழித்து 50 விழுக்காடாக மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லவா? அதனை இந்த திராவிட இயக்கம் சார்ந்த கட்சியாளர்கள் எல்லாம் போராடி 69 விழுக்காடு சதவிகிதத்தை 31C என்ற பிரிவில் 9வது அட்டவணையில் பாதுகாத்து வைத்திருக்கிறார்களே, அது மதியினுடைய ஒரு உயர்வு இல்லையா? உங்களுக்கு வேணுமா ஆதாரம்? அதை தூக்கி சுமந்து கொள்ளுங்கள், மதிக்கு வேண்டிய ஆதாரத்தை. இந்த 69% என்று சொல்வது மிக சிறப்பாக இருப்பது எங்கு என்றால் நம்முடைய தமிழ்நாட்டில் தான். தாழ்த்தப்பட்டவருக்கும் மலைவாழ் மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் 69 விழுக்காடு இருப்பது என்பது நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான். இதுதான் நாங்கள் மதியால் கொடுக்கக்கூடிய ஆதாரம். இப்ப உருவாக்கத்தை சொல்லிட்டேன், திருத்தத்தை சொல்றேன். மதம் சமூகத்தின் அடிப்படை என்ற கொள்கையினால 1937 வரை பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. அந்த சொத்துரிமை வேண்டும் என்று பெரியார், அம்பேத்கர், கலைஞர் கருணாநிதி உள்ளிட்ட பலர் போர்க்குரல் கொடுத்ததுனால தான் 2005 சொத்தில் பெண்ணுக்கு பங்கு உண்டு என்ற வாரிசுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. எங்களுடைய ஆதாரம் ஒன்றை உருவாக்கம் செய்கிறது, எங்களுடைய மதி ஒன்றை திருத்தம் செய்கிறது. இதுதான் மனித பிறப்பில் வாழ்வதற்கு தேவையானது. உங்கள் விதி என்ன செய்கிறது? விதி என்று பேசுகிறீர்களே, ஒன்றும் செய்யாது. இதைத்தான் காரல் மார்க்ஸ் சொல்றாரு. இந்த தத்துவவாதிகளாம் இருக்காங்கல்ல, தத்துவவாதிங்க, அவங்கெல்லாம் உலகத்தை விமர்சனம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா மாற்றம் என்பது தேவை என்பதுதான் மார்க்ஸ் அவர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் மதிக்கு உண்டான பெருமை என்று நான் சொல்கிறேன். இன்னொன்று, இப்பொழுது நடக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் அதாவது திராவிடனா தமிழனா என்ற போராட்டம். இந்த போராட்டத்தை உங்கள் விதியினால் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? நான் மதி கொண்டு பதில் சொல்கிறேன். நான் இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன் என்று நான் பதில் சொல்கிறேன். அதற்கு என் மதிதான் தேவைப்படுகிறது, விதி அங்கே தேவைப்படவில்லை. தமிழினுடைய சிறப்பை தூக்கி நிறுத்துவதற்கு விதி அங்கே துணை செய்யவில்லை, மதிதான் துணை செய்கிறது. 3 சங்கத்திற்கு பிறகு தமிழை தூக்கி நிறுத்த 4ஆம் தங்கம் தேவைப்படுகிறது, 5ஆம் கரந்தை தமிழ்ச்சங்கம் தேவைப்படுகிறது அல்லவா? அங்கே மதியினுடைய நிலை என்னவென்று உங்களுக்கு புரியவில்லையா? தமிழவேல் உமா மகேஸ்வரனால் இல்லை என்றால் இன்று கரந்தை தமிழ் சங்கத்தில் தமிழினுடைய புகழ் எவ்வாறு நிலைத்து இருக்கும்? கரந்தை தமிழ் சங்கத்தில் மட்டும் தமிழுடைய புகழ் இருக்கக்கூடாது, உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்பதற்காக தமிழ் பொழில் என்ற இதழையுமே உருவாக்குகிறாரே. 100 ஆண்டு கடந்த அந்த இதழ் இன்னும் உலகத்தில் எல்லா இடங்களிலும் மதியினால் தமிழின் சிறப்பை பரப்பிக் கொண்டு தானே இருக்கிறது. உங்கள் விதி தமிழின் சிறப்பை எப்படி தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுங்கள். முக்கியமா 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எல்லாரும் அனைவரும் பேசணும். சுருக்கமா உங்களுடைய இதை சொல்லுங்க. மதியினால் இன்று சிறப்பு எய்திய பெண்களையும் நான் முன்னெடுக்க சொல்கிறேன். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை.
கரந்தை தர்மாம்பாள் அம்மையாவை பற்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை. அத்துணை பேரும் மதிகொண்டு சமூகத்திற்காக தான் உழைத்திருக்கார்களே தவிர விதி என்று நான் பெண் என்று வீட்டிற்குள் யாரும் இங்கே முடங்கி இருக்கவில்லை. விதி என்று நம்பியிருந்தால் ஒவ்வொரு பெண்ணும் முன்னீர் வழக்கம் மகளோடு இல்லை என்று தான் இருந்திருப்பார்கள். ஆனால் இன்று முன்னீர் வழக்கம் மகளோடு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் மதிதான். மதி இருப்பதனால்தான் துப்புரவு பணியாளருடைய மகள் மாநகராட்சி தலைவராகியிருக்கார். மதி இருப்பதனாலதான். கால நேரம் கருதி சொன்ன டயத்துல கரெக்டா முடிங்க தயவுசெய்து. ஏன்னா எல்லாரும் பேசணும். 6 நிமிடம் சொன்ன உங்களுக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சரிங்க ஐயா, மதி இருந்தா கொஞ்சம் பேசதான் செய்வோம். விதினா சரியானு போய் உட்காந்துருப்போம். இந்த 2 வார்த்தை மட்டும் கேட்டுங்க ஐயா. இதெல்லாம் எங்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடியதுங்க. பீடி சுருட்டக்கூடிய ஒரு தொழிலாளி மகள் யூபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா அது விதியின் காரணமாகவா? இல்லையே. நம்முடைய தலைப்பே இங்க விதியா மதியானதா, திராவிடமா தமிழான்னு கிடையாது. அதுக்கு நம்ம நாளைக்கு இருக்கு பட்டிமன்றம். இங்க திராவிடமா தமிழா என்று நான் பேசவில்லை. மதியால விளைந்த என்ன சிறப்போ அதை தான் உங்களிடம் நான் பதிவு செய்கிறேனே தவிர விதியை வென்றுவிடக் கூடாது என்று ஐயா அவர்கள் பேசுறாங்க. சரி, நேரம் கருதி என்னுடைய கருத்துக்கள் இன்னும் நிறைய இருக்கிறது. ஒன்றே ஒன்று நான் சொல்லிவிட்டு இன்று மேடை விட்டு அகல விரும்புகிறேன். ஐயா அவர்களுக்கு பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். தெய்வ தமிழிசை அறிஞர், திருமுறை கலை களஞ்சியம், சைவ சமய புரட்சியாளர் என்று இந்த பட்டமெல்லாம் ஐயா அவர்களுக்கு விதியில் வந்ததா இல்லை அவருடைய மதியில் வந்ததா என்று சொல்லும்படி கேட்டுக்கொண்டு அவரே தீர்ப்பையும் கொடுத்து விடுவார் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. நான் இப்பவே தீர்ப்பு சொல்லக்கூடாது. இதெல்லாம் சேர்த்து நான் கடைசியாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு சேர்த்து கடைசியாக நான் சொல்கிறேன். அடுத்தபடியாக விதியே என்ற அணியிலிருந்து ஜே சங்கீதா அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அகத்தியன் தொட்டியிலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர்களும் பாராட்டி ஆண்டுகள் பல கடந்து இன்றும் கன்னித் தமிழாய் செந்தமிழாய் விளங்கிக் கொண்டிருக்கும் எம் தாய்மொழியாம் தமிழன்னையை வணங்கி தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் தொண்டு செய்து வரும் கரந்தை தமிழ்ச்சங்கத்தையும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் மக்களையும் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். இன்று இப்பட்டிமன்றத்தின் தலைப்பு ஒரு மனிதனின் இப்பிறவி நிலையை தீர்மானிப்பது விதியா அல்லது மதியா. நம்ம எல்லோருக்குமே தெரியும் விதிதான் என்று. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் விதிப்படிதான் நடக்கின்றனவா அல்லது விதியை மதியால் வெல்ல முடியுமா? இந்த விவாதமானது இன்று நேற்று தொடங்கியது அல்ல, மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. வாழ்க்கையை தீர்மானிப்பது எது? விதியா, தலையெழுத்தா, அல்லது நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளா, அதாவது மதியா? வாழ்க்கையில இன்னல்களும் பிரச்சனைகளும் வரும்பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு விதியை பற்றிய எண்ணமே வருகிறது. இன்று நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் நேற்று நாம் செய்தவற்றின் பலன்கள். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் a equal and similar reaction என்று சொல்வார்கள். நடக்கக்கூடிய, அதாவது நம்முடைய செயல்கள் தான் நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றன. வினை விதைத்த வழியில் விதி நடக்கும், விதி வகுத்த வழியில் நாம் நடக்கின்றோம். இப்பிறவியில நாம் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு காரணம் முற்பிறவியில் நாம் செய்தவை. இதைதான் பல ஆண்டுகளுக்கு முன்பே சான்றோர்களும் ஞானிகளும் சொல்லி சென்றுள்ளனர். நம்ம வாழ்ற இந்த பிரபஞ்சத்துல மனிதன் தோன்றிய நாளிலிருந்து அவனுடைய அறிவு வளர்ச்சி என்பது வியக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. மனிதன் எவ்வளவுதான் விஞ்ஞான ரீதியாக மனிதனுடைய அறிவு வளர்ச்சி அடைந்திருந்தாலும் அவனுடைய விஞ்ஞான அறிவிற்கு உட்படாத விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்துல இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இயற்கையை இன்னும் மனிதனால் வெல்ல முடியவில்லை. அதே போல் முக்கியமான 2 விஷயங்கள், ஒன்று பிறப்பு, இன்னொன்று இறப்பு. நடுவர் அவர்களே, இன்னாருக்கு மகனாக அல்லது மகளாக, சிவப்பாக, உயரமாக நாம் பிறக்க வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்ய முடியுமா? முடியாது. அதேபோல் ஒரு மனிதனுக்கு இறப்பு என்பது எப்பொழுது வரும்? யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஆக பிறப்பு இறப்பு இவை இரண்டும் நம் கையில் இல்லை, அது விதியின் கையில் உள்ளது.
இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கையில எவ்வளவு அனுபவங்கள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு மன உளைச்சல்கள், எவ்வளவு மகிழ்ச்சியான தருணங்கள், எவ்வளவு ஏமாற்றங்கள். இந்த அனுபவங்களை தருவது யார்? இந்த அனுபவங்களை தான் சான்றோர்கள் விதி என்று சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் விரும்பக்கூடியது இன்பமான வாழ்க்கை. இன்பத்தை விரும்பாத மனிதனும் இல்லை, துன்பத்தை வரவேற்கக்கூடிய மனிதனும் இல்லை. இன்பமோ துன்பமோ நாம் நினைத்தபடி இல்லாமல் ஏதோ ஒரு ஆணையின் கீழ் நடைபெறுவதாக மனிதன் உணர்கிறான். ஆகவே நடுவர் அவர்களே, விதியே நம்மை வழிநடத்தி செல்கிறது. வள்ளுவர் சொல்வார், நீங்கள் கூறியது போல, ஊழிற் பெருவழியா உள்ள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்று. ஊழை விட, ஊழ்வினையை விட வலிமையானது இப்பிரபஞ்சத்தில் வேறு எதுவும் இல்லை என்று கூறுகிறார். ஒவ்வொருவருடைய கர்ம வினைகளின் வினை பயன்களின் அடிப்படையில் தான் ஒருவருக்கு இசையில் நாட்டம் செல்கிறது, ஒருவருக்கு இலக்கியத்தில் நாட்டம் செல்கிறது, ஒருவன் விஞ்ஞானியாகிறான், ஒருவன் மெய்ஞானியாகிறான், ஒருவன் திருடனாகிறான், ஒருவன் தீவிரவாதியாகிறான். விதிவழி அல்லது வேறில்லை வாழ்வில், மதியால் விதியை வெல்லலாம் என்பர். மதியே விதிவழி செல்லும் கதிதனை அறியார் கலங்கித் திரிவார். அருமை அருமை. அதாவது எந்த காலத்திலும் மாற்ற முடியாத ஒன்றை தான் விதி என்று சொல்கிறோம். கவியரசு கண்ணதாசன் சொல்வார், விதியை மதியால் வெல்லலாம். எப்பொழுது விதியை மதியால் வெல்ல முடியும் என்று விதி இருந்தால். ஆக விதி வேலை செய்யற இடத்துல நடுவர் அவர்களே, மதி வேலை செய்யாது. விதி அனுபவிச்சாதான் மதி எங்க வேலை செய்யும். மதி மயங்கி நிற்போம். அருமையான கருத்து. அதே போல கவியரசு கண்ணதாசனுக்கு தான் ஒரு மிகப்பெரிய நடிகனாக வர வேண்டும் என்று ஆசை. நடிப்பதற்காக செல்கிறார். அங்கே அவரை வெட்கப்பட்டு நடிக்க சொல்கிறார்கள். அவருக்கு வெட்கப்பட தெரியவில்லை. பின்னாளில் அவர் மிகப்பெரிய கவிஞராக ஆனவுடன் எழுதுகிறார், வெட்கப்பட தெரியாததற்காக நான் மிகவும் வெட்கப்படுகிறேன் என்று. ஆக நடிகராக ஆசைப்பட்டவரை விதி மிகப்பெரிய கவிஞராக மாற்றியது. விதி என்பது அந்தந்த ஜீவன்களாலேயே முடிவு செய்யப்படுகிறது. இந்த வயதில் இன்னென்ன பாவ அல்லது புண்ணிய பலன்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது விதி. நம் விதியை நாம் தான் முடிவு செய்கிறோம். விதியா மதியா விடை தெரியாத கேள்விகள் வெற்றிடமாய் என்னுள், விதியது வழியது சொல்ல கேட்டேன், விடையது தெரியாமல் என்னுள் தோற்றேன், இறுதியில் விதியே வழியது என்பதை உணர்ந்தேன். சொல்வார்கள் விதியை மதியால் வெல்லலாம் என்று. நடுவர் அவர்களே, பிறகு ஏன் கடவுளை வழிபட வேண்டும்? விதியை மதியால் வெல்லலாம் என்றால் கடவுளை ஏன் வழிபடுகிறீர்கள்? மனிதன் மகிழ்ந்திருக்கும் பொழுது யாவும் விதியின் செயல் என்று எண்ணுவதில்லை. ஆனால் ஒரு கஷ்டத்தில், ஒரு துன்பத்தில் இருக்கும் பொழுதே விதியின் நினைவு வருகிறது. மகிழ்ந்திருப்பது மனிதன் செயல் என்றால் துன்பத்தை தருவது மட்டும் விதியின் செயலா? அல்ல. மலை உச்சியில் நின்று கொண்டு நாயை என்று கத்தினால் அது தேனை என்று எதிரொலிக்காது. நாம் எதை செய்தோமோ, எதை கொடுத்தோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கிறது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்று கூறுவார்கள். இவ்வளவு ஏன் நடுவர் அவர்களே, இன்று நடக்கக்கூடிய இந்த நிகழ்வையே என்னையே ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் இதுவரை பட்டிமன்றத்தில் பேசாத என்னை இங்கு அழைத்து வந்து பேசுவதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது விதி. ஏனென்றால் இதற்கு முன் இங்கு பேசுவதற்கு வேறொரு சகோதரியை அழைத்திருந்தார்கள். அவர் வர முடியாத காரணத்தால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. இன்று இத்தனை மணிக்கு இந்த தலைப்பில் இங்கு நின்று நான் பேச வேண்டும் என்பது விதி. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது விதியே நடுவர் அவர்களே. அருமை அருமை. கவியரசு கண்ணதாசன் சொல்வார், பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். படிப்பன சொல்வது யாதென கேட்டேன், படித்து பாரென இறைவன். தயவு செய்து கால நேரம் கருதி ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லக்கூடாது. 7 மணி துளிகள் தான் சொல்லியிருக்கேன். 10 நிமிஷத்துக்கு மேல போயிட்டு. சரி, அதாவது ஒரு 2 கருத்துக்களை மட்டும் கூறி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு முறை சனி பகவான் இந்திரனை பிடிப்பதற்காக செல்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சனி ஒருவரை ஆட்டி படைத்து விட்டால் 7.5 ஆண்டுகள் ஆட்டி படைத்து விடுவார் என்று. இந்திரனை பிடிப்பதற்காக செல்கிறார். இந்திரலோகத்துக்கு சென்று, இந்திரா உன்னை நான் பிடிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்.
இந்திரன் காலக்கெடு என்ன சுவாமி என்று கேட்கிறார். 7.5 ஆண்டுகள் என்று சனி பகவான் கூறுகிறார். இந்திரன் உடனே சுவாமி முடிந்தால் என்னை பிடித்துக் கொள்ளுங்கள் பார்க்கலாம் என்று கூறிவிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஓடுகிறான் 7 14 லோகங்களையும் கடந்து இறுதியாக பூலோகம் வருகிறான். பூலோகத்திலே ஒரு தாமரை தடாகத்திற்கு செல்கிறான். அங்கு இருக்கக்கூடிய தாமரை பூவினுடைய ஒரு தண்டிற்குள் போய் ஒளிந்து கொள்கிறான். 7.5 ஆண்டுகள் தண்டை விட்டு வெளியில் வராமல் அதிலேயே ஒளிந்திருந்து காலத்தை கடத்துகிறான். 7.5 ஆண்டுகள் முடிந்தது. வெளியில் வருகிறான். நேராக சனி பகவானிடம் செல்கிறான். சனி பகவானிடம் சென்று சுவாமி, எவ்வளவு பேரை நீங்கள் பிடித்து ஆட்டி படைத்திருப்பீர்கள், ஆனால் உங்களால் என்னை பிடிக்க முடியவில்லை, பார்த்தீர்களா என்னுடைய திறமையை, நானே இங்கு வெற்றி பெற்றேன் என்று சற்று கர்வத்துடன் கூறுகிறான். உடனே சனி பகவான் சிரித்து கொண்டே, ஜெயித்தவன் இப்பொழுதும் நான் தான் என்று கூறுகிறார். இந்திரனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னது, நீங்கள் ஜெயித்தவர்களா? பகவான் சொல்லாதீங்க, சனி கிரகம். சனிச்சரன்னு பேரு. முதல்ல சனிச்சரன்னு பேரு. நம்ம வழக்கத்துல ஒரு 10 தடவை சொல்லி பாருங்க. சனிச்சரன், சனீஸ்வரன் ஆயிடுச்சு. ஈஸ்வரம் அது வந்து வடமொழி சனி கிரகம். ஈசன் அப்படின்னா அழிவில்லாதவன் பொருள். பரம்பொருள் சிவபெருமானுக்கு தான் பகவான் என்ற பொருள். உலகத்துல வேற யாருக்கும் கிடையாது. சனி கிரகம். உடனே அவரிடம் கேட்கிறார். கேட்டவுடன், நீங்கள் எப்பொழுது வெற்றி பெற்றவர்கள் ஆவீர்கள்? நீங்கள் தான் என்னை பிடிக்கவே இல்லையே என்று கடந்து விட்டது. முடித்துக் கொள்கிறேன் என்று கூறுகிறார். உடனே சனி பகவான் சொல்கிறார், இந்திரா, நீ யார்? அரியணையில் அமர்ந்து கொண்டு தேவர்களுக்கெல்லாம் அரசனாக விரும்பியை உட்கொண்டு வகை வகையான ஆடைகளை அணிந்து கொண்டு அரியணையில் வீற்றிருக்க வேண்டிய நீ 7.5 ஆண்டுகள் எனக்கு பயந்து கொண்டு அந்த தாமரை தண்டுக்குள் ஒளிந்து கொண்டிருந்தாய், பார்த்தாயா? இது எதனால் நிகழ்ந்தது? நான் தான் உன்னை பிடித்ததன் விளைவாக நிகழ்ந்தது. எனவே நானே வெற்றி பெற்றேன் என்று கூறுகிறார். இந்திரன் மதியால் தன்னுடைய திறமையால் ஒரு செயலை செய்து விதியிலிருந்து தப்பித்து விட்டதாக நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அது மதியால் நடந்ததல்ல, அதுவே விதியால் நடந்தது என்பது இந்திரனுக்கு தெரியவில்லை. நிறைவாக கம்பராமாயணத்தினுடைய ஒரு சிறு வரிகளை கூறி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். கம்பராமாயணத்தில் தயவு செய்து ராமாயணத்துல இங்க கொண்டு வரணும். இது சைவ பெருவிழா, தயவு செய்து மன்னிக்கணும். ஆகவே நடுவர் அவர்களே, மனிதனின் இப்பிறவி வழியை தீர்மானிப்பது, இப்பிறவி நிலையை தீர்மானிப்பது அவனுடைய விதியே என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. அடுத்தபடியாக மதிய என்ற அணியிலிருந்து முனைவர் கு மாணிக்கவதி அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். 7 மணி நிமிட துளிகள். வானவிரிவை காணும் போதெல்லாம் உமா மகேஸ்வரன் நினைவே என் நினைவில் வரும். ஆன தமிழ்கல்லூரி நிறுவினோன், மக்கள் அன்பினோன், ஆன்ற அறிவினோன், பெற்ற அன்னை அண்ணா என்று பெருவக வாய் அழைக்கவும் நேரமே இல்லை. உற்றார் உறவினருக்காக உழைக்க ஒரு நாள் ஒரு நொடி இருந்ததே இல்லை. கற்றவர் தமிழர் என்னும் ஒரு உயர்நிலை காண வேண்டி இல்லம் துறந்து முற்றும் காலத்தை தமிழ் தொண்டாக்கினோன். வாழ்க தமிழ் மொழிவன் என்று போற்றுதலுக்கும் புகழுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய எம் கழந்தை தமிழ்ச்சங்கத்தின் தலைமகனார் தமிழவேல் ஐயாவின் பொற்பாதங்களை வணங்கியும், அவ்வழியில் அயராது பாடுபட்டு கரந்தையை மீட்டெடுத்த செம்மொழி வேலிரின் சீர்மிகு பாதங்களை வணங்கியும், காணும் இடமெல்லாம் புத்துயிர் பெறச் செய்து கரந்தையை இந்நாள் வரை மேலோங்கி வர வேண்டும் என்று கடும் அரும்பாடுபட்டு வரும் இன்றைய செயலாளர் ஐயா அவர்களை வணங்கியும், முதல்வர் அம்மா அவர்களை வணங்கியும், அவை அழகு செய்துள்ள ஆன்ற பெருமக்கள் அனைவரையும் வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எது வந்த போதும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. உனக்கு கீழே
உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. ஐயா, வாழ்க்கை என்பதே ஒரு வட்டம் என்று நாம் எல்லோரும் அடிக்கடி பேசிக்கொள்வது. இந்த நேரத்தில் கண்ணதாசனை பற்றி அம்மா அவர்கள் கூறினார் எதிரணியில் இருந்து. நான் கூறுகிறேன், இதே கண்ணதாசன் தனது 16வது வயதில் தன்னுடைய பிழைப்புக்காக சென்னை சென்ற பொழுது அங்குள்ள கடற்கரை சாலையில் படுத்துறங்குகிறார். அப்பொழுது காவலர்கள் இருவர் வந்து, கண்ணதாசனை இங்க படுத்துறங்க கூடாது, படுத்துறங்க வேண்டுமானால் 25 பைசா பணம் இருந்தால்தான் இங்கே படுத்துறங்க வேண்டும் என்று கூறுகிறார். உடனே கண்ணதாசன் சொல்கிறார், என்னிடம் அந்த 25 பைசா இல்லை என்று கூறுகிறார். உடனே கையில் இருந்த லத்தியால் அடித்து அங்கிருந்து விரட்டப்படுகிறார் கண்ணதாசன். அடுத்த 10 ஆண்டுகளில் அதே இடத்தில் சுமைதாயி என்ற திரைப்படத்தை தனது சொந்த 7 கார்களை கொண்டு அங்கே படம் தயாரித்து கிட்டத்தட்ட வெள்ளி விழா கொண்டாடும் அளவிற்கு உயர்ந்துள்ளார் என்றால் அது விதியா அல்லது மதியா என்று கூறுங்கள் நடுவர் அவர்களே. ஐயா, விதி விதி என நினைத்து ஒரு மனிதன் உழந்து கொண்டிருந்தால் அவன் மதியை இழந்து 4 சுவற்றுக்குள் முடக்கப்படுகிறான். எங்கெல்லாம் தன்னம்பிக்கை தளர்ந்து போகிறதோ, எங்கெல்லாம் மூடப்பழக்க வழக்கங்கள் ஒரு மனிதனை முட்டாளாக்குகிறதோ அங்குதான் விதி பேசப்படுகிறது. மதி கொண்டு வாழ்ந்தவன் நிறைவாக வாழுகிறான். சூழ்நிலைகளுக்குள் மதியை கொண்டு கடந்து போகின்றவன் சாதனை படைக்கும் சரித்திர மனிதனாகிறான் என்றால் அது உண்மை ஐயா. அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்தியாவின் அடையாளம், இந்தியாவின் மாபெரும் சாதனை மனிதன், இந்தியாவின் அறிவாளி, இந்தியாவின் விண்ணுலகையும் மண்ணுலகையும் உலக நாட்டிற்கு அடையாளம் காட்டிய மாபெரும் சாதனை மனிதன். வங்க கடல் கொடுத்த முத்து, கருப்பு தங்கம், எளிமையின் வறுமையின் எளிமையின் அடையாளம் என்று உலக மக்களால் போற்றக்கூடிய அத்துணை பெருமை மிக்க அப்துல் கலாம் ஐயாவுடைய சுயசரிதையை படித்து பார்த்தீர்களானால் தெரியும் ஐயா, எந்த பின்னணியும் இல்லாமல் ஒரு சாதாரண மீனவ குடும்பத்தில் இருந்து வந்து விதியா அவரை பெரிய மாபெரும் ஆராய்ச்சியாளராக ஆக்கியது. கூறுங்கள் நடுவர் அவர்களே. நிச்சயம் மதி இருந்தால் மட்டுமே மாபெரும் மனிதனாக்க முடியும். உலகையே வியந்து பார்க்கக்கூடிய கலாம் எஸ்எல்வி என்ற குழுவை, ஒரு அமைப்பை உருவாக்கி உலக ஐநா சபையை அதிரவிட்ட அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாறை புரட்டி பாருங்கள். அவரை எத்துணை விதி என நினைத்திருந்தால் அவர் ஒரு சராசரி மீனவனாக மட்டும்தான் இருந்திருக்க முடியும். இன்று உலகம் போற்றக்கூடிய சாதனை மனிதனாக இருந்திருக்க முடியாது என்ற கருத்தை இங்கே ஆணித்தரமாக பதிவிடுகிறேன். குரல் ஒன்று அம்மா பாடினார். அத விதிதான் எல்லாமே நிர்ணயிக்கிறது என்றால் நம்ம விதி என்பதை மனிதன் நினைத்தால் முடக்கப்படுகிறான். ஐயா, ஒரு குரல் வள்ளுவ பெருந்தகை அம்மா கூறினார். அதற்கு வள்ளுவர் மற்றொரு குரலும் பாடியுள்ளார். எதற்கு என்றால், அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். அந்த குரலுக்கு என்ன பொருளுங்க ஐயா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஐயா, அறிவுடையோர் எந்த சூழலிலும் செல்வமே இல்லை என்றாலும் அவருடைய பெருமை எந்த விதத்திலும் சிறுமைப்படுவதில்லை. ஆனால் அறிவில்லார் எத்துணை செல்வங்களோடு இருந்தாலும் அவரின் அறிவில்லாவிட்டால் சிறுமை உடையவராகவே கருதப்படுவார் என்று வள்ளுவ பெருந்தகை கூறியுள்ளார். சொல்லியிருக்காரு, வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிதினார். இறைவன் என்ன வகுத்திருக்கானோ கோடி தொகுத்து வச்சிருப்பானா, ஆனா அதை அனுபவிக்கணும் விதியில இருந்தாதான் அனுபவிக்க முடியும்னு சொல்றார். சொல்லுங்க, பேசுங்க. நன்றிங்க ஐயா. விதி வழிதான் எல்லாமே நடக்கிறது என்று அம்மா கூறினார். விதி என்றால் எதை? விதிக்கு உருவம் உண்டா? விதிக்கு அடையாளம் உண்டா? விதிக்கு வரலாறு உண்டா? ஏதோ புராண கதைகளை பேசிக்கொண்டு இந்த விதிதான் சிறந்தது, விதிக்கு தான் தீர்ப்பளிக்க வேண்டும், விதிதான் மனித வாழ்வை தீர்மானிக்கிறது, தீர்ப்பளிக்க வேண்டும் என்று அம்மையார் கூறினார். ஆனால் விதி ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவதில்லை. விதி ஒரு மனிதனை மாபெரும் சாதனையாளராக மாற்றுவதில்லை. ஆனால் மதிகொண்ட ஒருவன் எப்படி ஒரு சாதாரண ஒரு துப்புரவு பணியாளருடைய மகள் இந்த மன்னார்குடியில் மிகப்பெரிய கமிஷனர் மாநகராட்சி மேயரா இருக்காங்களே, அதை நிர்ணயித்தது யார்?
விதியா? விதி இல்லை. விதி என்று நினைத்திருந்தால் அவரும் ஒரு துப்புரவு பணியாளராகத்தான் இருந்திருக்க முடியும். தந்தை பெரியார் அவர்கள் சொல்கிறார், ஒடுக்கப்பட்டவர்களும் மிதிக்கப்பட்டவர்களும் உழந்து கேள்வி கேட்காமல் இருப்பதற்கு மனிதனால் உருவாக்கப்பட்ட சதியே விதி என்று கூறுகிறார். உண்மைதானையா? மனிதனால் உருவாக்கப்பட்டது. கேள்வி கேட்காமல் இருப்பதற்கும் பதில் கூறாமல் இருப்பதற்கும் ஒரு மனிதன் தன் நிலையை அறிந்து அப்படியே அவன் அந்த வழியிலேயே செல்ல வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதே விதி. விதி என்பது எப்பொழுதுமே ஒரு நல்ல மனிதனை உருவாக்காது. ஒரு கதை ஒன்று. ஒரு துறவி 10 நிமிடத்துக்கு மேல ஒரு நிமிஷம். ஒரு துறவி தியானம் செய்வதற்காக மலை உச்சிக்கு செல்கிறான். அப்பொழுது ஒரு இளைஞன் அழுது புலம்பிக் கொண்டு ஒரு மரத்திற்கு அடியில் அமர்ந்துள்ளான். உடனே இந்த துறவு இளைஞனை பார்த்து அவர் கேட்கிறார், இளைஞனே ஏன் இப்படி அமர்ந்துள்ளாய் என்று. ஐயா, என்னுடைய விதி. எங்கு போனாலும் அவமானம், யாரை பார்த்தாலும் அசிங்கம், எங்கு போனாலும் துன்பம், இடையூறு, என்னால் வாழவே முடியவில்லை, எல்லாம் என் விதி என்று புலம்புகிறான். உடனே அந்த மகனை என்னோடு வா, என்னோடு 2 நாள் தங்கு என்று அழைத்து செல்கிறார். அப்பொழுது அந்த மலை உச்சிக்கு தியானம் செய்வதற்காக செல்கிறார். செல்லும் பொழுது அந்த மலை இடுக்குகளில் மிகப்பெரிய கரையான் புற்று ஒன்று எழுந்துள்ளது. உடனே மகனே, நான் தியானம் செய்துட்டு வருவதற்கு தாமதமாகும், இந்த இடத்தை அப்புறப்படுத்தி இந்த இடத்தை சுத்தம் செய் என்று கூறிவிட்டு செல்கிறார். இவன் தொடர்ந்து 2-3 நாட்கள் செய்கிறான். அப்புறம் மீண்டும் மீண்டும் அந்த கரையான் புற்று அதே இடத்தில் துளிர் விட்டு எழுகிறது. உடனே துறவியை பார்த்து கேட்கிறார், ஐயா, நான் நீங்கள் கொடுத்த வேலையை நான் சரியாக செய்து விட்டேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஐயா அப்படின்னு கூறுகிறான். உடனே அந்த துறவி கேட்கிறார், மகனே, அருகில் அந்த பாறையை பார் அப்படிங்கிறார். அங்க மறுபடியும் அந்த புற்று, கரையான் புற்று புதிதாக உருவாகி உள்ளது. உடனே அந்த இளைஞனை பார்த்து கேட்கிறார், 6 அறிவு படைத்த விலங்குகளே தான் வாழ்வதற்காக எப்படியெல்லாம் போராடுகிறது, ஆனால் 5 அறிவு படைத்த விலங்கினமே போராடுகிறது, 6 அறிவு படைத்த பகுத்தறிவுடைய நீ ஏன் வாழ்வதற்கு போராட தயாராக இல்லை? இலக்கை நோக்கி செல், உன் பயணம் வெற்றி பயணமாகும் என்று கூறி அந்த இடத்தை விட்டு செல்கிறார். இப்படி விதி விதி என வாழ்ந்தால் இந்த இடத்தில் மாபெரும் மிகப்பெரிய மன்றத்தில் இன்றைய நடக்கக்கூடிய பெருவிழா, சைவ பெருவிழா மதியால் மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது. விதி என்றால் எங்கேயோ நடந்திருக்கும். இவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க இந்த இடத்தில் நடக்க வேண்டும் என்பது மதியால் உருவானது என்று கூறி தந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி, விதியை விட மதிதான் சிறந்தது, மதிக்குத்தான் தன்னம்பிக்கை குணம் அதிகம் உண்டு என்று நல்ல தீர்ப்பினை வழங்குமாறு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. அடுத்தபடியாக விதியை என்ற அணியிலிருந்து மே மலர்விழி அவர்கள் இப்பொழுது 7 மணி நிமிட துளிகள் உரையாற்றுவார்கள். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன், நம்பலத்தாடுவான், மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும், என் அருமை சொந்தங்களுக்கும், சகோதர சகோதரிகளும் எனது முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணிக்கவதி அம்மா இப்போ சொல்லிட்டு போனாங்க, இந்த இடத்துல இந்த மாநாடு நடக்கிறது மதின்னு. ரொம்ப தப்புங்க, நீங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு. நிகழ்வுகள் நிர்ணயிக்கப்பட்டவை. எந்த இடத்துல எந்த நேரத்தில் யார் கூடணும்ன்றது அன்னைக்கே எழுதிட்டான். இந்த மாநாடு இங்கதான் நடக்கணும்ன்றத இறைவன் தீர்மானிக்கிறான். பிரிப்பதும் ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதும் கண்ணுதலோன் முன்னமைத்த ஏட்டின் படி என்று இரு. அருமை. நான் செய்யறேன் கிடையாதுங்க. இங்க நான் வந்து நிக்கிறது விதி. இவ்வளோ பெரிய அறிஞர்கள் இருக்கக்கூடிய சபையில் சாதாரண ஒரு ஆசிரியைய கொண்டாந்து நிறுத்தியிருக்கிறது எது? விதிதாங்க, மதி கிடையாது. என்னை விட திறமையா, என்னை விட படிப்புல அதிகமா இருந்து வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. ஏன்? அவங்களுக்கு விதி இல்லை, எனக்கு விதி இருக்கு. இந்த அருமையான மேடையில பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சாதாரண மேடை இல்ல. இந்த மேடையை நீங்க சாதாரண நினைக்காதீங்க.
எவ்வளவோ பெரிய தமிழ் சான்றோர்கள், விடுதலை போராட்ட வீரர்கள் அனைவரும் ஏறின மேடை. சிலப்பதிகார அரங்கேற்று காதையில எப்படி ஒரு மேடை அமைப்பு இருக்கணுமோ அப்படி அமைக்கப்பட்ட மேடை, மிகவும் புகழ் வாய்ந்த மேடை. இதுல பேச முடியலையேன்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க பலர். அடுத்து அவங்க சொன்னாங்க, கண்ணதாசன் படுத்திருந்தாரு, 10 வருஷம் கழிச்சு அதே இடத்துல படத்தை எடுத்தாருன்னு. காரணம் என்ன? எல்லாரும் தான் முயற்சி பண்றாங்க, எல்லாரும் வெற்றி அடைகிறாங்களா? கிடையாதுங்க. கண்ணதாசனுக்கு விதி இருந்துச்சு, அவர் வெற்றி பெற்றார், புகழ் பெற்றார். ஏன் இன்னைக்கு வெளியில தெரியாம எவ்வளவோ எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இல்லையா? இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு விதி இல்லை. கண்ணதாசனுக்கு விதி இருந்துச்சு, கவிஞர் கண்ணதாசன் ஆனாரு. அப்துல் கலாமை பத்தி சொன்னாங்க, ரைட்டு ஒத்துக்கிறேன், அவர் ஒரு மீனவராகவே இருந்திருக்கலாம். அவருக்கு அந்த மதி வேலை செஞ்சதுக்கு காரணம் விதி தாங்க. அந்த விதியின் காரணமாக தான் அவர் படிச்சாரு, மிக உயர்ந்த நிலைமைக்கு போனாரு. எதையும் நீங்களும் நான் நினைச்சா செய்ய முடியாது. அன்னை எழுதுனதை அழிச்சு எழுத முடியாது யாரும். எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது தான். இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம எல்லாம் கூடி இருக்கோம்னா அதுக்கு காரணமும் விதி தான். ஒன்றும் இல்லை, ஒரு ராஜா, உங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தோன்னு என்ன பண்ணுவோம்? ஜோசியம் பார்ப்போம். அந்த குழந்தை யாருன்னா சித்தார்த்தன். ஜோசியம் பார்க்குறாங்க, இவன் இல் வாழ்க்கையில் இருக்க மாட்டான், துறவரத்துக்கு போயிடுவான்ட்டார் ஜோசியர். ஆஹா, இப்படி போகாமல் இருக்க என்ன பண்ணலாம்? நம்மளும் ராஜா, அவனை ராஜாவா அரமனைக்குள்ளேயே வச்சு எந்த துன்பங்களும் தெரியாமல் வளர்த்தாங்க. திருமணம் ஆகுது, குழந்தையும் பிறக்குது. ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணுறான்? எதேச்சியாக அரண்மனையை விட்டு வெளியே போகிறான். போகிற வழியில் ஒரு வயதான மனிதர் பசியில் கஷ்டப்படுறவரை பார்க்குறான். இவர் ஏன் இப்படி இருக்காருன்னு கேட்குறாங்க. பசின்றாங்க. பசின்னா என்னான்னு கேட்குறான். அடுத்து கொஞ்சம் தூரம் போகிறான், ஒரு நோயாளியை பார்க்குறான். ஏன் இவர் இப்படி இருக்காரு? அவருக்கு நோய் வந்திருக்கு. நோயினா என்ன அப்படின்னு யோசிக்கிறான். இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறான், ஒரு இறந்தவரை எடுத்து வர்றாங்க, அதை பார்க்குறான். இறப்பு அது என்ன? அந்த மனிதர் இறந்துட்டாரு, கொண்டு போகிறாங்க. எல்லாரும் இறப்பாங்களா? எனக்கு இறப்பு உண்டா அப்படின்னு கேட்குறான். இதையே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் மனைவியையும் குழந்தையையும் விட்டு வீட்டை விட்டே வெளியே போயிட்டான். போய் அங்கு இங்கு அலைந்து திரிந்து ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சான். சித்தார்த்தன் புத்தனானான். அவன் விதி அங்கே வேலை செஞ்சிச்சா இல்லையா? என்னதான் நீங்க அடக்கி வச்சாலும் விதி வேலை செஞ்சுதான் ஆகும். பெரிய ஜோசியர் யார் தெரியுமா? பாஸ்கரர். அவர் பேர்ல தான் முதல்ல என்ன பண்ணாங்க? ராக்கெட் அனுப்புனாங்க, செயற்கைக்கோள் அனுப்புனாங்க. அந்த பாஸ்கரர் வானவியல், ஜோதிடம் இதுல ரொம்ப வல்லவருங்க. அவருக்கு குழந்தை பிறக்குது. எல்லாருக்கும் ஜோசியம் பார்க்குறவர் தாம் பொண்ணுக்கு பார்க்காம இருப்பாரா? பார்த்தாரு. அவளுக்கு மாங்கல்ய பாக்கியம் இல்லை. ஆஹா, என்ன பண்றது? நீங்க சொன்ன மாதிரி மதிய கையில் எடுத்தாரு. என்ன நினைச்சாரு? இது மாங்கல்ய பாக்கியம் இல்லைன்னா என்ன, அந்த பலம் இல்லைன்னா கூட முகூர்த்த பலம்னு ஒன்று உண்டு. சரியான முகூர்த்தத்தில் அந்த திருமணத்தை நடத்தினா அந்த மாங்கல்ய பலம் கிடைக்கும். உண்டா இல்லையா? சொல்லுங்க. அந்த ஜோசியருக்கு அது தெரியும். அவங்க சொன்ன மாதிரி அந்த மதிய நினைச்சாரு. சரியான அருமையான முகூர்த்தம். அந்த முகூர்த்த பலத்தில் ஒரு திருமணம் நடந்தா அது நிலைத்து நிற்கும் அப்படின்னு நினைச்சு திருமணத்தை பண்றாரு. ஆனா இறந்து போயிட்டான். காரணம் என்ன? விதி. மாற்ற முடியல. ஏன் மாற்ற முடியல? அவர் ஜோசியராச்சே, சரியா தானே செஞ்சிருப்பாரு. இன்னைய மாதிரி அன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டு கிடையாது. நிமிடங்களை துல்லியமா சொல்ல முடியாது. மணற்கடிகாரம், நீர்க்கடிகாரம் தான் இருந்துச்சு. அதுலேருந்து தண்ணி ஒழுகும், இல்லை மணல் கொட்டும். அந்த ஓட்டையில் அடைப்பு இருந்திருக்கலாம், அந்த நாழிகை மாறி போயிருக்கலாம். அதுக்கு காரணம் விதி தாங்க, வேற ஒன்றும் இல்லை. உலக அழகி ஐஸ்வர்யா ராய் உங்களுக்குலாம் தெரியும்ல? 10 நிமிடத்துக்கு மேல அவங்க என்ன தெரியுமா ஆசைப்பட்டாங்க? 2000 வருஷம் பிறக்கிறப்ப தன்னோட குழந்தை பிறக்கணும்னு நினைச்சாங்க. சிசரியன் தானே, எப்ப வேணாலும் செஞ்சிடலாமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா பாருங்க, வர வேண்டிய அனசிஷா வரலங்க. அந்த நேரம் தவறி போச்சுங்க. அதுக்கப்புறம் பிறகு ஒரு நாள்ல தான் அந்த குழந்தை பிறந்துச்சு. ஏன்?
உங்க மதி அதை மாற்ற வேண்டியதானே? ஏன் மாத்தல? விதிச்சிருக்கு. அந்த விதியை நீங்க மாற்றவே முடியாது. ஆண்டவனையே ஆட்டி படைச்சது சனீஸ்வர பகவான். அவங்க சொன்னாங்கல்ல இந்திரனை, அதே மாதிரி சிவபெருமான்கிட்ட போய் சனி கிரகம் சொல்லுது, உன்னை நான் 2.5 வருஷம் பிடிக்கணும். 2.5 வருஷமா? சரி போனா போது, நீ ஈசன், இந்த உலகத்திற்கே கடவுள், 2 நாளைக்கு பிடிக்கிறேன். உன்னால முடிஞ்சா பிடிக்க. எப்போ பிடிக்க போற? நாளைக்கு சாயந்தரம். சரி முடிஞ்சா பிடிச்சி கொண்டு போயிட்டார். என்ன பண்ணாரு சிவபெருமான்? ஓடி போய் ஒரு எறும்பு பந்துக்குள்ள பூந்துக்கிட்டார். 2 நாளைக்கு கழிச்சு வெளியே வராரு. பாத்தியா, நான் வெளியே வந்துட்டேன், நீ என்ன பிடிக்கல. ஆண்டவனே, இந்த அகிலத்தை ஆளக்கூடியவனே, நீ போய் ஒரு எலும்பு பந்துக்குள்ள பூந்திருந்தீன்னா அதுக்கு காரணம் என்னையா? உன் விதியா? அதை யாராலையும் மாற்ற முடியாதியா, அதனால தான் நீ அது உள்ளுக்கு போய் பூந்த அப்படின்னு சொன்னாரு. அந்த ஆண்டவனையே விதி விட்டு வைக்கல, சாதாரண மனிதன் உங்களை என்னை விட்டு வைக்குமா? நேர காலத்துக்கு அது சீக்கிரமா முடிங்க. இறைவன் தான் ஆண்டவனே விட்டு, அது வந்து வரலாற்று செய்தி நிறைய இருக்கு. இறைவன் சிவபெருமான் அறத்தை வாழ்ந்து காட்டிய அறமகனார். தவறான கருத்து. இறைவனை எல்லாம் சனியெல்லாம் ஒன்றும் பண்ணல. இறைவன் வந்து அறத்தை வாழ்ந்து காட்டிய அறமகனார். அதனால சொல்லுவாங்க, நம்ம கிராம பக்கத்தில் ஒரு பழமொழி சொல்ல மாட்டாங்களா? ஆசை இருக்கு தாசில் பண்ண, ஆனா அதிர்ஷ்டம் இருக்கு மாடு மேய்க்க. அது மாதிரி தாங்க இன்னைக்கு பிஹெச்டி படிச்சு கூட மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. ஏன்? அவங்க விதி அதுதான். அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இருந்துச்சு, உங்களுக்கு முன்னாடி எளிய நானேன்னு பேசுறதுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. அனைவருக்கும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி, விதிதான் அப்படின்றத சொல்லி, விதி வேற வழி கிடையாது உங்களுக்கு, விதின்னு தீர்ப்பு சொல்லும்படி அப்படிதான் சொல்லுவீங்கன்னு நினைச்சு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அடுத்தபடியாக முனைவர் பட்ட ஆய்வாளர் மணிகண்டன் அவர்களை மதிய என்ற அணிக்கு வழி சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 7 மணி தான் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க, 10 நிமிஷம் கடந்து போயிட்டே இருக்கு. தயவு செய்து கோபிப்படாதீங்க. இல்லை, நான் கூட ஒவ்வொருக்கும் ஏதாவது கருத்து சொல்லணும், நீங்கள் சொல்லவே இல்லை பாருங்க. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கடைசியாக சேர்த்து வச்சு சொல்ல வர பேசுகிறேன் சீக்கிரம். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன், வெல்லுமா மிக வெல்ல மெய்ப்பொருளுக்கும் அடியேன். ஞாபகம் வச்சிங்க, மெய்ப்பொருளுக்கும் அடியேன். விரிபொழில் சூர் கொன்றரையன் விரல் மீண்டற்கும் அடியேன், அல்லிமெல் முல்லை அமர்நீதிக்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே என்று பாடலுக்கிறங்க. அடியார் பெருமக்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தையும் சபைக்கு என் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகின்றேன். எனது உரையின் தலைப்பு மதியே என்ற தலைப்பில் உங்களிடம் சிறு உரையாடல். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே சுருக்கி, இதிலே ஞாபகம் வச்சிங்க, பொய்மையே அம்மையே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். பொய்மையே சுருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு, செய்மையே ஆகிய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமையே பெருக்கி, சாரி புழுத்தலை புலையன் தனக்கு, பொய்மையே பெருக்கி புழுத்தலை புலையனேன் தனக்கு, செய்மையே ஆய செம்மையே ஆய, நல்லா படிச்சிடுவாங்க, மன்னிக்க வேண்டும், செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை நான் சிக்கன பிடித்தேன். இந்த இடத்துல நான் இப்போ ஒரு கருத்தை சொல்கிறேன். திருமுறையெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் மாதிரிலாம் படிச்சுட்டு போயிடக்கூடாது. எங்கள் ஊரில் ஒரு சிவாச்சாரியார் என்ன பண்ணாருன்னா, இந்த இடத்துல இப்போ பாருங்கள், எவ்வளோ பேச வச்சுட்டீங்க நீங்கள் வந்து. இப்போ ஒரு பதட்டம், இம்மை வானவர் செல்வம் ஒரு 23 குருமகா சந்தியான வந்திருக்கிறார். இவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம 23 ஒரு திருமுறையை ரொம்ப விரும்புவார். சிவபிரகாச தேசிய பண்டார சந்நிதி இல்லையா, இவர் சிவாச்சாரிய பேரெல்லாம் சொல்ல வேணாம், ஏன்னா அவர் காலம் சென்று விட்டார், காலம் ஆயிட்டார். அவர் உள்ளே போயிட்டு வந்து நேராக ஆதினத்து கையில் திருநீற்று பிரசாதத்தை கொடுக்குறார். என்ன பாடலை பாடி, இம்மை வானவர் செல்வம் விளைத்திடும், அம்மையை பிறவி துயர் நீத்திடும், எம்மையாளும் இடைமருதன் கடல் செம்மையே தொழுவார், வினை சிந்துமேனு சொல்றது வினை சித்துமேனு சொல்லி கொடுத்துட்டார். ஒரே எழுத்து தான். என்ன பொருள் தெரியுமா? இடைமருது பெருமானுடைய திருவடியை நீ பிடிச்சன்னா இன்னையிலிருந்து உனக்கு வினை தொடருதுன்னு அர்த்தம். ஒரே ஒரு எழுத்து தான். ஜாக்கிரதையா இருக்கும்.
வினை சித்துமேன வினை தொடருமேன பொருள், வினை சிந்துமேன வினை அழியுமேன. இனிமே யாரும் இந்த சிவாச்சாரியார் யாரும் தேவாரம் பாடக்கூடாதுன்ட்டார். பேசுங்க. இதில் பார்த்தோம் என்றால் எதிரணிகள் நாங்கள் விதியே விதியே என்று விதியை தான் கட்டிக்கொண்டு அழுகிறார்களே தவிர அதை பேச வைக்கின்ற மதியை சற்று துளி கூட எடுத்து எம்பவில்லை என்பதுதான் உசித்தமான உண்மை. ஏனென்றால் அவர்களை பேச வைப்பதும் அவர்கள் படிக்கக்கூடிய அந்த அறிவு என்று சொல்லக்கூடிய மதிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே விதி அல்ல, விதி கண்ணால் பார்க்க முடியாது. நாம் செய்கின்ற இந்த செயல் அறிவு என்று சொல்லக்கூடிய இந்த மதியை நாம் பார்க்கின்றோம், எழுதுகிறோம், படிக்கின்றோம். அனைத்திற்கும் நீங்கள் விதி விதி என்று சொல்கின்றீர்களே, அதை சொல்வது கூட இந்த மதியே தான், விதி அல்ல. இதைதான் அருணகிரி சொல்கிறார், மதியால் விதித்ததனாகி. அருணகிரிநாத பெருமான் சொல்கிறார், நீங்க அதே அருணகிரிநாதருக்கு பணி. மதியால் விதித்தனாகி, எது? மதியால் வித்தகனாகி. மதியால் வித்தகனாகி சொன்ன உங்களுக்கு ஒரு எழுத்து படிச்சுன்னா பொருள் வேற விதமா போடும். தெரியாத படல கையான மதியால் வித்தகனாகி பொருள் வேற. ஐயா, அந்த மதி என்பது நம்மளுடைய, நான் ஆய்வானவர் தான், அப்ப ஆய்வு பண்ணதான் வேண்டும். அப்ப மதி என்பது என்ன? எத்தனை பொருள்களை கொண்டது? நீங்க சொல்லலாம் சைவத்தில் மதி என்னால் நிலவை சுடி இருக்க விடுவன், மதி முதல் மங்கை மடவால் நடவுங்கிறீங்க. அதை நான் பார்க்கும்போது எப்படி தெரியுமா பார்ப்பேன்? நான் ஆய்வானவர் அல்லவா? அப்ப மதி என்பது மதி நிறைந்த மங்கையை தனது அருகிலே அமர்த்திருக்கக்கூடியவன் அந்த சிவபெருமான் தான் நான் பார்ப்பேன். நீங்க சைவத்தில் எப்படி பார்ப்பீங்க? மதி அழகிய சந்தனை கொண்டவன். அப்பையும் அந்த மதிதான் அங்கே தேவைப்படுகிறது, இப்பையும் இங்கே நாம் பேசுவதற்கு அந்த மதிதான் தேவைப்படுகிறது என்று கூறுகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் விதி என்ற பெயரில் அதிக பொய்களை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் எதிரணியினர். இதையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது, அதாவது பிறப்பை கணிக்க முடியவில்லை, இறப்பை கணிக்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள். நாங்கள் அதெல்லாம் தாண்டி எந்த குழந்தை வேணும், எந்த மாடுலேஷனில் குழந்தை வேணும், கருப்பா குள்ளமா நெட்டையா, ஒரு 2.25 கிலோவில் வேணுமா, அனைத்தையும் நாங்கள் தயாராக வச்சிருக்கோமா, உங்களுக்கு எப்போ வேணும் எப்படி வேணும்னு சொன்னால் மட்டும் போதும், எங்களுடைய மதி திறத்தால் நாங்கள் அதை எடுத்து காட்டுகிறோம், அந்த நிலைக்கு நாங்கள் மதியை வளர்த்து விட்டோம் என்று சொல்கிறேன். அதோடு மட்டுமே கண்ணதாசன் விதியை யோசிக்க செய்கிறது தான் நிறைய சொன்னீங்க, மன்னிக்க விடும். சனி பிடித்தால் சனீச்சரன் பிடிக்கிறார் என்று நீங்கள் சொல்லுகிறீங்க. அதையும் அந்த மதியினாலே தான் எல்லாமே நடக்கிறது. புராணங்களுக்கு போனால் அதிகப்படியான செயல்களை நம்ம பேசிட்டு போகலாம், அதையெல்லாம் நாம் இப்போ பேசவில்லை. போதிக்கும் போது புரியாத கல்வி வாழ்க்கையில் பாதிக்கும் பொழுதுதான் புரியும். வாழ்க்கை என்பது வாழும் வரை அல்ல, பிறர் மனதில் இருக்கும் வரைதான். அதை உணர்த்துவது எங்கள் மதி என்று சொல்லக்கூடிய அறிவுதான், அது மதிதான். மதியால் மட்டுமே அனைத்து நல் உள்ளங்களுக்குள்ளேயும் அனைத்து மனித இனத்திற்குள்ளே நாம் நிலை பெற்றிருக்க முடியும். அனைத்து பெரியோர்கள் சான்றோர்கள் எல்லாம் நீங்க சொல்றீங்க, அவர்களெல்லாம் சொல்வதற்கு எது தேவைப்பட்டது? அந்த மதி என்கின்ற ஒரு இடம் தான் இங்கே நிற்கிறது என்பதை முன்வைத்துக் கொள்கிறேன். ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் போவதற்கு தேவைப்படுவது என்ன? மதி என்று சொல்லக்கூடியதுதான். உங்களுடைய விதி இல்ல, விதின்னு உட்கார்ந்துருந்தா தயவு செய்து இந்த தவறான விஷயமாலும் கோச்சிக்காதீங்க, சிவனேன்னு தான் உட்கார்ந்து இருக்கணும். புரியுதுங்களா? விதின்னு சொன்னீங்கன்னா மதியிருந்தும் பிழை செய்த பிறவிக்கு பெருமை உண்டோ? சொல்லுங்க ஐயா, நீங்க 1000 மதி உண்டு பெருமைக்கு சொல்லிட்டு போலாம், ஆனா எங்கள் மதிதான் உங்கள் திருமுறைகளை எல்லாம் பாடுவதற்கு சிவபெருமான் மீடியேட்டர் வேலை பார்த்திருக்கிறார். இது திருமுறை இல்ல, திருமுறை இருங்க. அவர் சொல்கின்ற வார்த்தை, அவர் அறிவுபடுத்தவர்களை எல்லாம் படைத்தது இந்த மதியின் காரணமாகத்தான். இவையெல்லாம் மதியின் மூலமாகத்தான் தெரிய வேண்டும், விதியின் மூலமாக தெரிய முடியாது. விதி இருந்தால் விதியேன்னு உட்கார்ந்து கொண்டுதான் போகலாம். மதி இருந்தால் மாணிக்க மலைகுன்றுகளை போல் நாங்கள் நிமிர்ந்து வாழ முடியும். துணிச்சல் நடக்க நிமிர்ந்த நடை துணிச்சல் எல்லாம் போட்டுக்கொண்டீங்களால் வாழ முடியும். நீங்கள் விதியை விதியை என்று தொண்டை வற்றும்படியாக கத்திக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அடுத்தபடியாக திருக்குறள் வேண்டாம், ஏன்னா திருக்குறள் 1000படியான கருத்துக்கள். அவர் மிகப்பெரியவர், ஒரு நூலை ஈற்றி அதற்கு பல கருத்துக்களை கொண்டு கால நேரம் கருதி மறுபடியும் 10 நிமிஷம் வந்துருச்சு. யாரும் அந்த கால நேரத்தையே கடைபிடிக்காம இருக்கிறது இப்ப விதியா மதியான்னு தெரியாம உட்கார்ந்துருக்காங்க. அதை நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம், ஆனால் நாங்கள் கொண்டு வந்த மதியை இங்கே இறக்க வேண்டும், அதை உங்களிடத்தில் காட்ட வேண்டும். அதுதான் நீங்கள் மதி என்று நீங்கள் அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்பது கடமை. அதுதான் விதி அல்ல, விதி அதுதான் விதி அல்ல. அவரே விதிக்கு தீர்ப்பு கொடுத்துட்டார். இல்லை,
அதுதான் சொல்லி முடிக்க விடுங்க. இவ்வளவு நாளை பேசல அவருக்கு மதி குழம்பி போச்சு. அதுதான் விதி அல்ல. மெய் என்று சொல்லக்கூடிய எங்கள் மதி வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விதி என்று சொல்லி சொல்லிதான் போக வேண்டும். எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மதியினை இன்னும் இறக்குகிறேன் சரக்குகளை பார்த்து கொண்டே இருங்கள். ஔவையார் பிராட்டி பாடுகிறார். சிறப்பு சிறப்பு. ஔவையார் பிராட்டி அவங்க எல்லாம் நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மதி பத்தாது, ஒருத்தவனை திட்டுவதற்கும் அவனை ஏசுவதற்கும் எங்களுடைய பாடல் மூலமாக குறிப்பிட தெரியுங்களா, 8.25 லட்சணமே எமனேறும் பரியே, இவைகள் இதோட முடிச்சுப்போம். ஏனென்றால் அது வேண்டாம். அப்படி அனைத்தும் அறிந்த ஒரே ஒரு நிகழ்வாக எங்கள் மதி என்ற உணர்வுதான் இங்கே வெளிப்படுமே தவிர உங்களுடைய அனைத்து கருத்துக்களும் பொய்யானதே தவிர, பொய் என்றும் நீங்கள் கத்தி முழக்கமிட்டால் நாங்கள் தான் என்று முழக்கமிட்டால் உங்களால் ஏறிலாம் வர முடியாது. இங்கே உட்காந்துட்டு அப்படியே பேசிட்டு போக வேண்டியதான். எங்கள் மெய்தான் உண்மை என்று கூறி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாகிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று சேக்கிழார் பாடலுக்கு இணங்க எனக்கு வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக விதியே என்ற அணியிலிருந்து சதாசிவம் கணித ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்றுவார்கள். எடுத்து ஐயா 7 நிமிடம். ஏன் நான் பேசுகிறதுக்கு முன்னாடிங்க டைம் போடுறீங்க, மித்தவங்களுக்கெல்லாம் விட்டு கொடுத்தீங்க, எனக்கு பேசிட்டீங்க. நான் பேசிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துங்க. அவன் அருளாளே அவன் தாள் வணங்கி ஆதியும் அந்தமும் இல்லாத சிவன் என் உள்ளும் என் உள்ளுணர்வும் எழுந்தருள நாமகலாம் கலைமகளும் என்னுள் விளையாட இந்த விவாத மேடையை நான் துவக்குகிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்க வானிலிருந்து அவ்வப்போது எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற எங்கள் முன்னாள் செயலாளர் ஐயா அவர்களே, காற்றினும் கடிதம் செய்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ் கொண்டிருங்க தற்போதைய செயலாளர் அவர்களே, ஆன்மீக அன்பர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, இந்த தமிழ் நூற்றாண்டு விழான்னு சொல்லி கொண்டாடிட்டே இருந்தாங்க. எத்தனையோ மனிதர்களும் பேரறிஞர்களும் அறிஞர்களும் விவாதம் செய்து இந்த மேடையில் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று ஏங்கியது உண்டு. அது கரந்தை தமிழ்ச்சங்க செயலாளர் அவர்கள் மூலம் இன்று நிறைவேறுகிறதை நினைத்து நான் மிகவும் பூரிப்படைகிறேன். அருமை அருமை, எல்லாம் ஒரு அருமையாக கை தட்டுங்க. ஐயா, நாங்கள் பிள்ளையார் மாதிரி, அவங்க முருகன் மாதிரி, நீங்கள் எல்லாம் சிவன் மாதிரி, ஐயா பார்வதி மாதிரி. ஒரு பிள்ளைக்கு ஒரு இதை முடிவு பண்ணணும்னு வச்சுருங்க, ஒரு போட்டி வச்சாங்க, தகுதி இருக்கான்னு முடிவு பண்ணணும். அதை நீங்களும் நடுவரும் முடிவு பண்ணுங்க, எங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு. நான் ஒரு பாசமிக்க குடும்பம் எங்கள் குடும்பம். எங்கள் குடும்பத்தில் 2 சகோதரர்கள், 4 சகோதரிகள். நான் எது சொன்னாலும் எனக்கு எதிர்கருத்து பேசுகிற எங்கள் மலரக்காவே அன்னைக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ எது ஜெயிக்க போகுது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. கன்னி பேச்சை துவங்கினாங்க சங்கீதா, அவங்க அந்த அன்பு சகோதரி, அவங்க விட்டு ஓட்டு எடுத்துட்டாங்க. அடுத்து இந்த கிருத்திகா மிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சொன்னாங்க, சதாசிவம் சார் செல்ஃபோனை தொடக்கூடாது அப்படின்னாங்க. அது ஒரு பெரிய அறிவாளியால் கண்டுபிடிச்சதான். எங்கள் சரவணா சார் எச்எம் கேட்டு பாருங்க, ஒரு பிள்ளைய ஸ்கூலை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க, ஒரு பிள்ளைய ஸ்கூலை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க. அப்போ அவங்க கையில் ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறாங்க. தெரிஞ்சுக்கோங்க பேராசிரியர் அவர்களே, தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். காண மயிலாட கண்டது ஒரு வான்கோழி. அவங்கெல்லாம் பற்றி பண்ணுற ஜாமான்கள், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், அதிகமாக நாலேஜ் உள்ளவங்கள்டையே பழகினவங்க. நாங்கள்லாம் கற்றுக்குட்டி பிள்ளைங்கள்ட்ட பழகினவங்க. அதனால் எங்களோட பேச்சு அப்படி தான் இருக்கும். அதில் அந்த பையன்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த டீச்சர். அதை வாங்கிட்டு அந்த பையன் வீட்டுக்கு வரான். அதை எடுத்து பார்க்குறாங்க. அம்மா என்னம்மா எழுதியிருக்கு அப்படின்றான். இல்லைப்பா நீ ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கிறியான், உனக்கு சொல்லிக் கொடுக்க அந்த டீச்சரால் முடியலையா அப்படின்னு. ஆனால் உண்மையில் எழுதியிருந்தது அது அல்ல. உங்கள் பையன் செம மக்கு, அவனுக்கு படிக்க வைக்கவே முடியாது, நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை சொல்லிவிட்டு அப்படி நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த செல்ஃபோனு, அதுலேருந்து 1200 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவன் ஒரு முட்டாள். தெரியுமா உங்களுக்கு?
தெரியுமா? சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க பாருங்க. கண்டுபிடிச்சா ஒரு முட்டாள். நீங்க வந்து அறிவு அறிவுன்னு சொல்றீங்க. என்ன அறிவு? நீங்க என்ன பண்றீங்க? அறிவு அறிவுன்னு ஏன் எதற்கால் ஆய பயனன்குள் வாலறிவன் நற்றார் தொழார் ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வி கேட்டு 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 நீங்களும் குழம்பி அடுத்தவங்க குழம்பி இந்த பிள்ளை உங்க லட்சணத்தெல்லாம் பார்த்தோமே ஒவ்வொருத்தரா பேசும்போது அதுக்கு மேல வேணாம்யா. அவங்க 3 பேரும் அங்கே இருக்காங்களா? அவர் ஆய்வியல் அறிஞர் தம்பி. ஆய்வியல் அவரோட விதி என்ன பண்ணிச்சு தெரியுமா? இன்னைக்கு காலையில் 10 மணி வரைக்கும் அவர் இந்த பட்டிமன்றத்தில் பேசுறதே கிடையாது. மகேஸ்வரி மிஸ் தான். உண்டா இல்லையா? அவர் இப்போ வந்திருக்காரு. இது விதியா மதியா? இல்ல விதியா மதியா அந்த மாதிரி சொல்லுங்க. அடுத்தது பத்திரிகையில பாருங்க, என் பேர் எத்தனாவது இடத்துல விருதுல இருக்கு சொல்லுங்க. அது 2வது இடத்துல என்ன கூப்பிட்டு கொடுக்குறாங்க. இது விதியா மதியா? மாணிக்கவதி அம்மா சொன்னாங்க, வாழ்க்கை ஒரு வட்டமா. அந்த வட்டம் எப்படி தெரியுமா? மையப்புள்ளி சுற்றி தான் வரும். நான் கணக்கவாதியார். நீங்கள் எவ்வளோ ரேடியஸ் எடுத்தாலும் உங்கள் மதி எங்கள் விதியை சுற்றி தான் வரும். தெரியுமா? இந்த விதி இருக்கு பாருங்க, அதை வச்சு தான் ஒன்று. அவ்வளோ தூரம் வேணாம் சார். இங்கே இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க ஆன்மீக பெரியவர்கள் எல்லாமே ஒரே மாதிரி சின்னதில் இருக்கீங்களா? ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கோமா? சொல்லுங்க. இது இன்னைக்கு இந்த ட்ரெஸ் நீங்கள் போடணும்னு பிடிக்கப்பட்ட விதி. உனக்கு யாரு மனைவி ஆகணும், யாரு கணவன் ஆகணும், யாரு குழந்தை ஆகணும், நீ யாருக்கு எந்த சமயத்தில் என்ன இருக்கணும் விதிக்கப்பட்ட விதி. உங்களை யார் சார் பரிகாரம் பண்ண சொன்னா? உங்களை யார் பரிகாரம் பண்ண சொன்னா? அறிவாளிகள் கண்டுபிடிச்சது பரிகாரம். அறிவாளி கண்டுபிடிச்சது பரிகாரம். நாங்க விதி சொன்ன நீ பாட்டுக்கு விதியான உட்கார், உனக்கு கல்யாணம் நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த அவர் சொல்றாரு, உனக்கு என்ன டிசைன்ல குழந்தை வேணும், என்ன டிசைன்ல இது வேணும்னு. அப்படி இருந்து ஏன் தம்பி உலகத்தில் இவ்வளவு பேர் புள்ள இல்லாம இருக்கான்? சொல்லுங்க. ஏன் இவ்வளவு பேர் புள்ள இல்லாம இருக்கான்? சொல்லுங்க சொல்லுங்க தம்பி. நாங்க என்ன விரும்புறதில்ல, யாரும் விரும்புறதில்ல. இப்ப நீங்க தானே சொன்னீங்க உங்களுக்கு என்ன டிசைன்ல புள்ள வேணும்னு கேட்குறீங்க. நாங்க விதியை நம்புறோம். அதெல்லாம் ஆண்டவன் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு புள்ளைய கொடுப்பான்னு எங்களுக்கு தெரியும். நீங்க தான் விதியை நம்பாம தப்பு சபை நாகரிக எது சில விஷயத்தை உங்களை நான் சொல்ல விரும்பல. சரியா? அது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். வேணாம், அந்த வேத காலத்துக்கு போக வேணாம். யா சுருக்கமாக சொல்கிறேன்யா, விதியெல்லாம் என்ன தெரியுமையா? வினையின் பையன் விதி. நான் நல்லது செஞ்சேன்னா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சேன்னா கெட்டது நடக்கும். அதையா எங்கே வேணாலும் நீங்கள் எந்த காலத்துலையும் இதாக பொருந்தும். நான் என் மனசுக்குள்ள நல்லது இருந்துச்சு, நான் இவர்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இவரை குளியா தோண்டு புதைக்க நினைச்சேன்னா ஆண்டவன் 1க்கு 10 பங்காக எனக்கு திருப்பி கொடுப்பான். நீங்கள் எதில் வேணாலும் எடுத்து பாருங்க. நான் ப்ராக்டிக்கலாக என்னோட பர்சனல் லைஃப்லேயே நான் சொல்கிறேன். நான் அந்த பரீட்சையில் ஃபெயிலே பண்ண மாட்டேன் யாரையும். 27 மார்க் 28 மார்க் எடுத்தாலும் அவனை இழுத்து கொண்டு 35 ஆக்கி விட்டுட்டு வந்துடுவேன். அதே நிலைமை எனக்கு ஏற்பட்டுச்சு. நான் எம்ஏ தமிழ் படிக்கும்போது ஒப்புரவு காட்சி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கான். அது 20 மார்க் கொஸ்டின். நான் அதுக்கு வேற ஒரு பதில் எழுதிட்டு வந்துட்டேன். தொலைஞ்சேன்டா நான் ஃபெயிலுன்னு நினச்சிட்டு வர்றேன். ஆனால் திருத்தி எல்லா பேப்பரோடையும் அந்த பேப்பரில் தான் 72 மார்க்கு. அப்போ உங்கள் மீதி மதியம் எங்கே போச்சு? திருத்தின மதிய உள்ளவர் தானே திருத்தினாரு. அதுக்கு மேலே அடுத்தது பார்த்துக்குவோம். அம்மா 2 பேரும் காலேஜ் ப்ரொஃபஸர், 2 பேரும் ஒன்றா வேலைக்கு வந்தாங்களான்னு கேளுங்க. 2 பேரும் பிஹெச்டி ஒன்றா வேலைக்கு வந்தாங்களான்னு கேளுங்க. ஒரே டாக்டரேட் எடுத்தணுமா? ஒரே இதெல்லாம் ஒரே இதெல்லாம் நீங்கள் முன்னாடி முடிச்சிருப்பீங்க பிஹெச்டி, அவங்க பின்னாடி முடிச்சிருப்பாங்க. 2 பேரும் ஒரே நாள் அப்பாயின்மெண்ட்டா? அவ்வளோ தூரம் ஏன் சார் போவோம்? அவங்க காலேஜ் பையனுக்கு படிக்க வைக்கிறாங்க. காலேஜ் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறது நீங்கள் தானே, ஆனால் அட்மிஷன் சேர்க்கறது நீங்கள் தானே, அவனுக்கு பரீட்சையில் வைக்கிறது நீங்கள் தானே, எல்லாம் நீங்கள் தானே. அவனுக்கு உங்களால் டிசி கொடுக்க முடியுமா? எங்கள் பிரின்சிபல் அம்மா கையெழுத்து போடணும். போட்டால் தான் அது விதியா மதியா? சொல்லுங்க. உங்கள் மதி நான் தான் இவனை தயார் பண்ணேன், நான் தான் இவனை படிக்க வச்சேன், நான் தான் இவனை பட்டதாரி ஆக்கினேன், நான் தான் இவன் டிகிரிக்கெல்லாம் காரணம்னு இவங்க கையெழுத்து போட்டால் அந்த டிசி சொல்லுமா? இது விதியா மதியா? சரி, உங்கள் சம்பளத்துக்கு நீங்கள் கையெழுத்து போட முடியுமா? எங்கள் செயலாளரை கையெழுத்து போட்டால் தான் உங்கள் சம்பளம் செல்லும். இது விதியா மதியா? ஐயா உங்களுக்கு அறிவு இருக்கா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? உண்டியில் மட்டும் தான் பதில். ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கிற அவங்களுக்கு அது அவரை தான் கேட்கணும். இல்லையா நீங்க சொல்லுங்க. இப்போ இது வரைக்கும் காட்டிட்டு இருக்கீங்களா? அது அவரை தான் கேட்கணும். ஐயா உங்களுக்கு அறிவு இருக்காமா? ஐயா கேட்க சொல்றாங்க. இல்ல இல்ல அறிவு இருக்கா இல்லையான்னு உண்டு இல்லை மட்டும் தான் பதில். உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. எயிட்டாப்புல உள்ளவங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இருக்கா? சும்மா சொல்லுங்க, தப்பா எடுத்துக்க வேணாம். இருக்குல்ல? இருக்கா இல்லையா சொல்லுங்கப்பா. இருக்கு. அப்ப ஏன் நீங்க இங்க உட்காரல, அவர் ஏன் ஐயா அங்க உட்காரல? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் அறிவு இருக்குன்னு சொல்றீங்க. ஐயா மாதிரி நடுப்புற நீங்க ஏன் வரல, இவங்க ஏன் அங்க போல? இது விதியா மதியா?
இந்த மாதிரி சொல்லுங்க, விதியா மதியா? விதி ஒத்துக்கிறீங்களா? விதியா மதியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க 2 பேர் இப்போ ஒன்றும் இல்லை. அப்போ அவங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. 10 மணி 25 நிமிஷத்துக்கு இந்த கூட்டத்தில் எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னு கேட்டால் அவங்களால பதில் சொல்ல முடியுமா? 10 மணி 25 நிமிஷத்துக்கு இந்த கூட்டத்தில் எவ்வளோ பேர் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்களால சொல்ல முடியுமா? ஐயா அவங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. இங்கே உட்காந்துருக்கிறவங்க சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? இந்த கேள்வியை நான் இப்போ கேட்பேன்னு உங்களுக்கு தெரியாது. ஐயா ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா, இன்னைக்கு நான் ஆஸ்பத்திரி போய் இருப்பேன்னா கண்டிப்பாக விதிப்படி நான் அங்கே இருப்பேன். நான் நல்லதை செஞ்சிருந்தேன்னா என் சொந்தக்காரனோ என் நண்பரோ எவனோ உடம்பு சரியாமல் இருப்பான், அவனை போய் பார்க்க போயிருப்பேன். ஐயா 10 நிமிடம் ஆகிவிட்டது, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருக்கேன். முடிச்சிருக்கேன். இல்லை 10 நிமிடம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு உடம்புலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் வரணும்னு இருந்தா அது வந்தே தீரும், லேசாக காயப்படும். ஏன்னா நான் செஞ்ச நல்வினை. அதனால ஏன் உங்களை நிறைய இந்த தலைப்படுத்திக்கிட்டா இது இந்த கோழிக்கு முந்தைய முட்டையா, முட்டைக்கு முந்தைய கோழியான்னு வளர்த்துக்கிட்டே போகலாம். அப்புறம் இன்னொரு நேரம் காலம் கருதி எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாக போயிட்டு இந்த மாணிக்க வாசகர் மார்க்கண்டேயர் சொன்னாங்க, அவர் சிவபெருமானை பிடிச்சிட்டதுனால என்றும் 16 இருக்காருன்னு. அதே விதி தானே. 16 வயசுக்கு மேலே அவரால் போக முடியல. 16 வயசுக்கு முன்னாடி அவரால் போக முடிஞ்சிச்சா சொல்லுங்க? இன்னும் 16 சிவனை பிடிச்சி அடைச்சிக்கிட்டாரு, என்றும் 16ன்னு சொல்லிட்டாங்க. 14 வயசு 18 வயசு 19 வயசுன்னு போக முடிஞ்சிச்சா? இல்லை. அதனால் இந்த தலைப்பு எடுத்துக்கிட்டா அந்த பெரிய விவாத ரங்கமாக நடந்துட்டு போகணும். என்னால் காலத்தின் அருமை கருதி எனது ஆசையை நிறைவேற்றிய கரந்தை தமிழ்ச்சங்க செயலாளர் அவர்களுக்கும், இன்னும் பேசினா நிறையா பேசிகிட்டே இருக்கலாம், எனக்கு ரொம்ப பேசணும்னு நிறையா இது. ஆனால் அவங்க மதியை பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேப்பர் வச்சுருந்தாங்க, நான் ஒரு பேப்பர் கூட இல்லை. ஆனால் திரும்பி அவங்க அம்மா சொன்னாங்க, வாழ்க்கை ஒரு வட்டம்னாங்க. எங்க விதியை எங்க மைய புள்ளியை சுத்தி தான் எத்தனை பெரிய ஆரம்பமா இருந்தாலும் எத்தனை காலமா இருந்தாலும் எங்க விதி தான் உங்க தலையெழுத்தை நிர்ணயிக்கும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. ஒரு 2 நிமிட துளிகள். இப்பொழுது விதிய என்ற அணியின் தலைவராக சிவனேசன் உரையாற்றுவார். மிக அருமையான தலைப்பு, அருமையான வாதங்கள் முன்வைத்தார்கள் 2 தரப்பினர்களும் அப்படின்னு சொல்லி நடுவர் ஐயா சொல்லுவாங்க. ஒரு சிறு குறிப்பு, நியூட்டன் எதங்கயா கண்டுபிடிச்சாரு? என்ன விதியை கண்டுபிடிச்சாரு? ஈர்ப்பு விதி. அவர் கண்டுபிடிச்சப்பதான் அது நடந்துச்சா? நியூட்டன் விதின்னு ஒன்று இருக்குல்லங்கம்மா, ஈர்ப்பு விதி, புவி ஈர்ப்பு விசை விதி. அவர் அன்னைக்கு கண்டுபிடிச்சப்பதான் நடந்துச்சா? அந்த காலகாலமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏற்கனவே இங்கே இருந்ததை வெளிப்படுத்தினார். அப்போ ஏற்கனவே எழுதப்பட்டது விதி. சரி, சிந்தையால் அறிவியலில் செயல்பாட்டில் பல்வேறு ஏவுகணைகளையும் ராக்கெட்டையும் நமக்கு கண்டுபிடிச்ச நம்ம நாட்டை வலு சேர்த்தார் ஏபிஜே அப்துல் கலாம், அதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் அவர் சிந்தித்த அந்த மதி எதை நோக்கியது? அணுவை பிளக்க முடியுமா முடியாதா என்கின்ற விதியின் கோட்பாடு. விதியின் கோட்பாடு தானே ஆய்வு, அவருடைய ஆய்வு. அவருக்கு மதி இருந்தாலும் அவருடைய ஆய்வு எது? விதி எப்படி செயல்படுகின்றது என்பதுதான். திருக்குறள்கள் நிறைய முன்வைத்தார்கள் நடுவர் அவர்களே. திருவள்ளுவர் திருக்குறளை எழுதி கர்ணவழி செய்துதான் வெகு காலம் ஆயிற்று. அவரால் அரங்கேற்ற செய்யப்பட முடியவில்லை தமிழ் சங்கத்தில். அந்த போக்கத்தில் முருகப்பெருமானிடம் சொல்கின்றான், விதிவிட்ட வழியில் அடியேன் பயணிக்க என்று சொல்லி அவ்வை பிராட்டி பயணம் மேற்கொண்டார். இது விதிவிட்ட வழியில் பயணம் மேற்கொள்கின்றார். அப்பொழுதுதான் திருவள்ளுவரை சந்திக்கின்றார். இவ்வளவு உன்னதமான ஒரு தெய்வத்தமிழில் ஏன் அரங்கேற்ற காதை செய்யவில்லை என்பது விதி. சரி, நீங்க சொல்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். அவ்வை பிராட்டி அந்த தமிழ் சங்கத்தில் வாதத்தின் முன்வைத்து தனது சிறந்த அறிவால் சிந்தித்து செயல்பட்டதன் காரணமாக அரங்கேற்ற காதைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது திருக்குறள். சரி,
அந்த திருக்குறளை நீரினுள் மூழ்கடிக்க செய்யும் பொழுது நடந்தது விதியா மதியா? ஏற்கனவே இறைவனார் தந்ததுதான் அந்த திருக்குறள். அது மதியினால் மட்டுமல்ல, ஏற்கனவே அங்கிருந்து பழமுதிர்ச்சோலையிலிருந்து பயணத்தை மேற்கொள்கின்றாள் அவ்வை பிராட்டி என்று ஒரு கர்ணவழி செய்து. இங்க இருக்க அந்த அவ்வை பிராட்டி ஏன் திருவள்ளுவர்கிட்ட போகணும்? அவளனால் அவள் அறிவு மிகுந்த செல்வர், அறிவு மிகுந்த ஆன்றோர்கள் இந்த திருச்சபையில் அறிவில் சிந்தித்த மிக தொன்மையான உலக புதுமுறையாக விளங்கக்கூடிய திருக்குறளை அறிவு சார்ந்த அறிவாளர்கள் தனது சிந்தையினால் அதை ஏற்றுக்கொண்டு சபையில் உலகறிய செய்திருக்கலாமே. ஏன்? அதுவரை அந்த செயல்பாட்டுக்காக காத்து கொண்டிருந்தது மதியானது விதிக்காகத்தான் என்று சொல்லியும், நமக்கெல்லாம் விடுதலை அறிவை ஊட்டியவன் பாரதியார், விடுதலை உணர்வை ஊட்டியவன் பாரதியார். அவனே கேட்கிறான், என்னை எதுக்கு சுடர்மிகு அறிவுடன் ஏன் படைத்தான் என்று கேட்கின்றான். என்னை படைச்சிட்ட அறிவோட படைச்சானா கேட்டான்? படைச்சிட்ட அறிவு கொடுத்தன்னு கேட்டானா? ஏன் படைத்தாய்? அப்ப படைக்கும் போதே பாரதியாரை சுடர்மிகு அறிவுடன் ஏன் படைத்தாய் என்று கேட்கிறார். பராசக்தி நேரடியாக பேசினதாக ஒரு செய்தி உண்டு நமக்கு. இந்த மாதிரி ஆன்றோர் பெருமக்களே, நீங்கள் அறிவு, நான் தான் சொல்கிறேன், என்ன இறைவன் படைக்கின்ற பொழுதே, படைக்கும் தொழிலை மேற்கொள்கின்ற பொழுதே உயிரினங்களை தேர்ந்தெடுப்பாராம். அதற்கு அவர் அறிவை தேர்ந்தெடுப்பதல்ல, அவர்கள் செய்த முன்னம் நீ புரி நல்வினை பயனடை முழுமணி தரளங்கள் என்று சொல்கின்றார். அருமை அருமை. நீ முன்ன என்ன செஞ்சியோ அம்மா அழகாக சொன்னாங்க, வினை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன் திணையறுப்பான். நீங்கள் சொன்னீங்க அழகா, குளோனிக் முறையில் இன்னைக்கு குழந்தைகள் பிறக்கின்றன. இயற்கையின் நிதியை மாற்றியது உங்களது அறிவியல் தவிர நிர்ணயிக்கப்பட்டது விதி அல்ல. நீங்கள் சொல்லலாம், எங்களுடைய அறிவால் தான் இன்றைக்கி குழந்தையே இல்லாதவங்களுக்கு நாங்கள் குழந்தை தரோம். குழந்தையே இல்லாமல் போனதுக்கு காரணமே உங்கள் அறிவியல் தான். இந்த மைக்கு, இந்த செல்ஃபோனு சொல்கிறீங்க, செல்ஃபோன் இல்லாமல் ஒரு நாள் வாழ முடியுமா? செல்ஃபோனு கண்டுபிடிக்க ஆண்ட்ராய்டு ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் உயிரோடு இருந்தீங்களா இல்லைங்களா? ஐயா உயிரோடு தான் இருந்தீங்க. சாப்பிட்டோம்ல நம்மளாம்? மைக் இல்லாததுக்கு முன்னாடி நம்ம பேசணுமா இல்லையா? மதுரையில் நடந்தது, நமது மருதமலையில் நடந்தது. சோமசுந்தரையா பாடுறாரு, மருதமலை மாமுனியே முருகையா அப்படிங்கிற பாடல் பதிவுக்கு அப்புறம் லைவ் ப்ரோக்ராம் போகும்போது கச்சேரி இப்போ கரண்ட் இல்லை, மைக் இல்லாமல் பேச முடியுமான்னு கேட்டிங்கல்ல. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ்ந்திருந்த போது எந்த ஒளிப்பெருக்கும் இல்லாமல் தனது வெங்கலக்குரலில் பாடியவள் நமது மருதை ஐயா. அறிவியல் கண்டுபிடிப்பு அறிவால் நமக்கு கிடைக்கப்பட்டது என்றால் மகிழ்ச்சி. அது ஏன் இவ்வளவு காலமாக தாமதிக்கப்பட்டிருக்கிறது என்பது விதியே. இந்த எக்கனாமிக்காக இருக்கக்கூடிய எலக்ட்ரிகானிக்கல் எல்லாத்துக்குமே ஒரு விதியின் அமைப்பு இருக்குது. அது அறிவியல் படித்த பேராசிரியர் பெருந்தகைகளுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் நன்கு அறிவார்கள். மதி என்று சொன்னவுடன் படபடத்து வார்த்தைகள் தெளிவற்ற முன் உதாரணங்கள். ஏன் எழுதப்பட்டது விதி உங்களுக்கு, இன்னும் மதி தேவை என்று சொல்லி இந்த பிறவியின் மனிதர்க்கு காரணமாக இருப்பது மதி அல்ல விதியே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. அடுத்தபடியாக திருஞான கதிர்வேல் சுப்பிரமணியம் ஓதுவார். இறுதியாக இப்போ மதியே என்ற அணிக்கு வலிமை சேர்ப்பார்கள். ஓதுவாமூர்த்திகளாக வரணும்னு திருமுறையெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. பல பேர் வயலின் வாசிக்கிறாங்க. இந்த மேடையில் அண்ணா வந்து 2 நாளும் வாசித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது விதி அல்ல. நல்லா வாசிக்கிறாங்க, அருமையான ஞானம். திருத்தணி பன்னிசை பேரறிஞர் பாடுறதுலேருந்து சிவனேசன் ஐயா அவர்களுடைய குழுவோடு பாடுற வரைக்கும் அருமையாக வாசிப்பார்கள். விதியேன்னு அவர் கூப்பிடுவோம், அவர் விதியேன்னு வருவார். இல்லை, அண்ணாவுடைய ஞானம்தான் இங்கே வந்து மேடை ஏறியது. ஐயா சொன்னாங்க, எல்லாருக்கும் அறிவு இருக்கான்னு கேட்டுட்டு, அறிவு அதிகமாக இருந்தாலும் ஆற்றலோடு மதியோடு பேசக்கூடியவர்
ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதனால அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசட்டும்னு மேடை ஏற்றினாங்க. அதற்காக அவர்களுக்கு அறிவு குறைவு இவருக்கு அதிகம் என்றெல்லாம் நாங்கள் சொல்லவில்லை. மதி சூடாக்கும், குளிர்ச்சியாக்கும், எல்லாத்தையும் சிந்தனை செய்ய வைக்கும், ஒரு படபடப்பை கொடுக்கும். ஆனால் விதி செவனேன்னு சொல்லக்கூடாது. ஏன்? சும்மா இருக்கும். சும்மா இருந்தால் சுகம் என்பது உங்களது. சும்மாவே இருக்கக்கூடாது, ஆராய்ச்சி செய்து வெற்றி அடைய வேண்டும் என்பது நம்முடைய சிவ ஞானிகள். இங்க வந்துருவோம் ரொம்ப ஆழமா. ஏன்னா நம்ம காலம் நேரம் கருதி சீக்கிரமா முடிச்சிருவோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பேசும்போது நான் 2 நிமிஷம் பேசலான்னு இருந்தேன். ஏன்னா இதே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அருமையா சொல்லுவார், சும்மா தனு வருமோ, சும்மா வருமோ சுக துக்கம், நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாம், சிவனருள் செய்விப்பது என்றால் எய்தவனை நாடியிரு. சும்மா தனுனா துன்பம். சும்மா வருமா துன்பம்? சும்மா வருமோ சுக துக்கம், இன்பமும் துன்பமும் சும்மா வராது. நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாம், நாம் முன் செய்த வினைக்கு நிகராகத்தான் இப்பிறவியிலே நாம் நல்வினை தீவினை பயன்களை அனுபவிக்கின்றோம். அருமையா குருஞான சம்பந்தர். கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும், ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும், காட்டுவதும் காட்டி மறைப்பதும், கண்ணுதலோன் முன்னமைத்த ஏட்டின்படி என்று இரு. இப்ப அமைத்த ஏடு அல்ல. கண் முதல் அப்படின்னா கண் நுதல்னா நெற்றி. சிவபெருமான் முன்னமைத்த ஏடு. இதான் நீங்க சிந்திக்கணும். நாவரசருடைய திருத்தாண்டகத்துல இப்ப இப்பிறவில ஒரு திருமறை தேவாரம் பாடல. திரு செங்காட்டங்குடிய திருத்தாண்டகத்தில் சொல்றார், நாயேன் முன்னை பந்த மறுத்து ஆளாக்கி பணி கொண்டு ஆங்கே பண்ணிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கருவித்த திருவருளினானை செங்காட்டங்குடியதனில் கண்டே நானேங்கிறார். பாருங்க, இப்ப ஒரு திருமறை பாடல. நாயேன் முன்னை பந்த மறுத்து, முற்பிறவிலே பந்த மறுத்து சிவபெருமானுக்கு ஆளாக்கி ஆங்கே பண்ணிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து அங்கேயே பாட வச்சிருக்கார் திருமறை. அதுதான் இந்த பிறவி. அர்ஜுனன் தான் கண்ணப்பரா வந்த அடுத்த பிறவில வேடன். பாருங்க, எல்லாம் நீங்க அப்படியே பார்த்துருவாங்க. முற்பிறவிங்கிற விஷயம் ரொம்ப ஆழமா வந்துட்டு இருக்கும். இதற்கு மேல நம்ம இன்னும் அருமையா போலாம். ஆமா ஆமா உண்மை. இப்ப திருவாசகத்தில் ஒரு பாடல், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு பாட்டு, ஒரு மகத்தில் புக்கதோ சனி எனக்கு நீ ஆனாய் மைந்தனே. இப்ப இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது கிரகத்தை பத்தி கோள்களை பத்தி தெரிஞ்சிருந்தாதான் நீங்க இதை உணர முடியலன்னு தெரியாது, பொருள் தெரியாது. ஒரு மனிதனுக்கு கொடுமையானது எதுன்னா, மகத்தில் சனி பூர்ந்தால், அதாவது ஜென்ம சனி, மக நட்சத்திரத்தில் சனி பெயரும் பொழுது கொடூரமான விளைவுகள். இதை விட கொடுமையானது உலகத்தில் எதுவுமே கிடையாது. மகத்துல சனி பூந்த மாதிரி நீயே எனக்கு வந்துட்டியங்கிறார். எப்ப சொல்றாரு? 2 கண்ணும் இழந்த நம்பி ஆரூரர் சொல்றார். நல்லா சிந்திங்க. மகத்துல சனின்னா எவ்வளவு பாருங்க, 2 கண்ணையும் இழக்கும் அளவுக்கு துன்பம். நீயே வந்துட்டியங்கிறார். மகத்தில் புக்கதோ சனி எனக்கு நீ ஆனாய் மைந்தனே. திருவாசகத்துல பாருங்க, அருமையான ஒரு பாட்டு. பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இனக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரார் உனக்கு இல்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பில் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. என்ன பொருள் தெரியுமா? இதுக்கு மேல எந்த கொம்பனும் பதில் சொல்ல முடியாது. மணிவாசனுடைய திருவாசகம் இறைவனே எழுதியது. என் வினை ஒத்த பில், ஒரு கோலத்துக்கு நாயா, அதுக்கு நம்ம பொருள் கொள்ளணும். அப்படி ஒரு கோலத்துக்கு நாயா அலைஞ்சாருன்னு அர்த்தம். அப்படி நம்ம எடுத்துக்கணும். அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. ஏன் தெரியுங்களா? அவருடைய வினை இருந்தது. அந்த வினை இருக்கிற வரையும் சிவபெருமானுடைய திருக்கோலத்தை பார்க்க முடியவில்லை மணிவாசக பெருமானால. என் வினை ஒத்த பில், ஒத்தன்னா தராசு மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். பிட்டு நேர்பட மண் சுமந்த பெரும்புத்தன்பார். எங்கெல்லாம் பாருங்க விதியை வைக்கிறார் பாருங்க. சிவபெருமான் வாங்கிய பிட்டுக்கு நேர்படங்கிறார். தராசு துலாக்கோல் மாதிரி சிவபெருமான் அந்த வாங்கிய பிட்டுக்கு நிகரான ஒரு வேலையை செய்தாராம்.
அதற்கு மேலே செய்யல கீழே செய்யல. அப்ப நிகர்ன துலாக்கோல் போன்று அதான் பிட்டு நேர்படன்னார். இப்ப என் வினை ஒத்த பின் நம்முடைய வினையை நல்வினை தீவினை பயனை முழுமையாக தராசு போல துலாக்கோல் போல முழுமையாக அவர் அனுபவித்ததுக்கு பிறகுதான் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாயினர். கணக்கில்லாத திருக்கோலம் காட்டினாரா? எங்க கொண்டு முடிக்கிறார் பாருங்க. ஒரு மனிதனுக்கு விதிதான். ஏற்கனவே இதெல்லாம் நம்ம செய்ததல்ல, ஏற்கனவே எழுதி தீர்மானிக்கப்பட்டவை. ஒரு மனிதனுடைய பிறவி விதி என்பது ஏற்கனவே, இப்ப கிடையாது. இதெல்லாம் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். என்னன்னா அந்த மதி என்பது விதியின் வழியே தான் செயல்படும். ஒரு பருந்து என்ன பண்ணுது, 500 மீட்டருக்கு அந்தாண்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் வைங்க, ஒரு இறைய உணவாக உட்கொள்ளணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்க்குது. அதை நம்ம அடித்து சாப்பிடணும், நமக்கு உணவாக்கிக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து பறக்குது. கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்க. 100வது வீட்டில் அது பறக்கும் போது கீழே இருந்து ஒரு குறவை துப்பாக்கி எடுத்தா சுட்டா. இது என்ன ஆச்சு? இப்ப இன்னொருவருக்கு இரையாகி விட்டது. இப்ப இங்க விதியா மதியா? மதி என்ன செய்தது? உங்களுடைய கோட்பாடு மதி என்ன செய்தது? இறைக்கு குறி வச்சது. இதுவே இன்னொரு பிராணிக்கு இரையாகி விட்டது விதி. விஸ்வாமித்திரர் என்ன பண்ணாரு? தன்னுடைய சிறந்த பக்தன் அவன் போய் ஏட்ட போய் பார்க்கறான். தன்னுடைய ஜாதக ஓலைச்சுவடி எடுத்து போய் பார்க்கறான், கொண்டு போய் பார்க்கறான். அந்த காலத்துல அரவாணர்கள் சொல்லுவாங்க ஜோதிடர்கள். போய் பார்க்கும்போது இந்த மாதிரி இன்னும் நீ 1 மாதம் தான் இருப்ப, உன்னுடைய ஆயுள் முடிய போகுதுன்னு சொல்லிவிடுறான். உடனே எடுத்துக்கிட்டு முடியாது விஸ்வாமித்திரர் வந்து கதறான். சுவாமி, உங்களை விட்டா எனக்கு யாரும் கதி, உங்களை விட்டா யாரும் எனக்கு தெரியாது. தேவரீர் தான் என்னை காக்க வேண்டும், உங்களையே நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற, நீங்க தான் காக்கணும் என்ன அப்படிங்கிறான். அப்படியா, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்ட்டு நேரா யமலோகப்பட்டினத்துக்கு போறார். யாரு? விஸ்வாமித்திரர் போறார். போய் யமதர்ம ராஜாவிட்ட போய் கேட்கிறார், எப்பா என்னுடைய அன்ப வாயில், ஏன்னா யமனுடைய வாயில் காவலில் வெளியில நிக்கிறான். யாரு? விஸ்வாமித்திரருடைய பக்தன். அவன் உள்ள வர்றதுக்கு அவனுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. விஸ்வாமித்திரன் நேராக போயினா ஒரு பெரிய மகரிஷி சபிச்சிருவார்ல, பயந்துகிட்டு நடுங்கி போய் நிக்கிறான் யமன். உள்ள போய் என்ன கேட்கிறாரு? என்னுடைய பக்தனுடைய ஏட்ட பார்க்கணும், ஆயில நான் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணுங்கிறார். இவன் போய் என்ன பண்றான்? அந்த ஏட்ட போய் உள்ளற சித்திரகுப்தனை கூப்பிட்டு, அசிஸ்டன்ட் அவனுடைய சீடன் சித்திரகுப்தனை போய் எடுத்துருவா அப்படிங்கிறான். இவன் போய் தேடிட்டு இருக்கிறான். ரொம்ப நாளையா உள்ளற கிடைக்கல, ஏடு கிடைக்கவில்லை. என்னப்பா இது, எவ்வளவு நாளை தேடிட்டீங்க, நான் எவ்வளவு என்ன காக்க வைக்கிறீங்க அப்படின்னு கோபக்காரல விஸ்வாமித்திரர். உடனே யமதர்ம ராஜாவே போய் தர்றான், ஏடு கிடைக்கல. நான் போய் உள்ள அறையில போய் பார்க்கலாமான்னு விஸ்வாமித்திரர் கேட்கிறார். இவர் ஏதோ குரங்கா போன்னு சபிச்சுட்டாரா, என்ன பண்றது? பயந்துகிட்டு தாராளமா போய் பாருங்க அப்படிங்கிறார். உள்ள போய் அறைக்குள்ள நுழைஞ்சு விஸ்வாமித்திரர் ஏட்ட தேர்றார். அவருக்கு அந்த இடத்துல அனுமதி கிடையாது. அந்த இடத்துல அந்த ஏடு யமனுக்கும் கிடைக்கல, யமன் தூதர்களும் கிடைக்கல. விஸ்வாமித்திரர் போய் அந்த ஏட்ட அங்க தேடுறாரு. அவர் கையில கிடைச்சிருச்சு. அவனுடைய பக்தன் ஏடு அங்கே கிடைக்கின்றது. இவர் ஆர்வ கோளாறு அங்கேயே பிரிச்சு பார்க்கிறார், என்ன இருக்குன்னு பாப்புன்னு. விஸ்வாமித்திரர் என்று இந்த அறைக்குள் நுழைகின்றாரோ அன்று அவன் உயிர் பிரியும் இருக்கு. பாத்தீங்களா? எவன் வந்து காக்க வந்தா, இவர் வந்து காப்பாத்துறதுக்காக வந்தார். இப்ப யாரு கொன்னது? அதான் விதி. எப்படி பயணிக்கும்? ஊழின் பெருவழி ஆவல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். எப்படி பயணிக்கும்? உன் முயற்சியின் முன்னதாக உன்னுடைய விதியே வந்து இன்னைக்கு எந்த முயற்சி பண்ணா பரிகாரம், அதன் வேற நாளைக்கு இருக்க அந்த தலைப்பில் பேசுவோம், அதை இப்ப கொண்டு வருவானா. இது எல்லாமே ஏற்கனவே எழுதி தீர்மானிக்கப்பட்டவை இறைவனால. எந்த கொம்பன இறைவன் வகுத்த நிலையை எவராலும் மாற்றவோ தடுக்கவோ முடியாது. இதை விட ஒரு பெருசு இல்ல. இந்த ஊழின் பெருவன் நான் ஒரு புதிய ஒரு வாசகம் அதுக்கு எடுத்திருக்கேன். இறைவனை விட இறைவன் எழுதிய விதியே வலிமையானது. இறைவன் தான் மிகப்பெரியவன்னா, ஏன்னா எழுதுனதை மாற்றவே மாட்டார். இப்ப ஞான சம்பந்தருக்கு வந்து எல்லாமே இன்பம். நாமரசர், சுந்தரர், மணிவாசன் ஏகப்பட்ட பார்த்தீங்கன்னா துன்பம். ஏன் ஞான சம்பந்தருக்கு இன்பம் சொல்லுங்க, யாராவது தெரியுமா தம்பி?
ஏன் இன்பமாவே இருந்தார்? ஞானசம்பந்தர் துன்பம் என்பதை பார்க்கல. இவர் சொல்றார், ஐயா சீர்காழியில பிறந்ததுனால இன்பங்கிறார், இன்பமா இருந்தாருங்கிறார். அது அல்ல. சேக்கிழாருடைய திருத்தொண்டர் புராணத்தை நம்ம போய் படிக்கணும், அப்பதான் தெரிஞ்சுக்கலாம். ஞானசம்பந்தருடைய பிறப்பை சொல்லுவார். அருக்கன் முதல் ஏனைய கோள்களும் பெருக்க வலியுடன் அழகிய உச்சங்களிலே நிற்கம்பார். எல்லா 9 கிரகமும் உச்சமா ஒருத்தன் இருக்குன்னா அது சிவபெருமான் தான், பரம்பொருள். அதுக்கு அடுத்தபடியே யாருன்னா திரு ஞானசம்பந்த பெருமான் தான். உலகத்துல 2 தான், ஒன்னு ஞானசம்பந்த பெருமான், இன்னொன்னு சிவபெருமான். இந்த இடத்துல சேக்கிழார் சொல்றார், அருக்கன்னா சூரியன், ஏனைய கோள்களும் பெருக்க வலியுடன் 9 கிரகமும் உச்சமா இருக்கின்ற வேளையில் பிறக்க வைத்தார் என்பது எது? விதி. சிந்திக்கணும். அப்ப ஒரு மனிதனுக்கு ஏற்கனவே எழுதி தீர்மானிக்கப்பட்டது இந்த நிலைக்கு தான். அப்ப ஐயா வந்திருக்காரு சொன்னாப்புல, இசைங்கிறனால்தான் ஐயா கூப்பிட்டுருக்காங்கன்னு அப்படின்னு சொன்னாரு. இசையில கூப்பிட்டிருந்தாலும் ஐயா வருவது என்பது விதியில் இருக்கணும், இல்லைன்னா வர முடியாது. ஐயா அவர் முடிவெடுக்கணும், இங்க வரலாம், இசையை நம்ம பெரிய ஆள் தான் நம்ம கூப்பிட்டுருக்காங்கன்னு அவர் முடிவெடுத்தாதான் வர முடியும். அப்ப எல்லாவற்றிற்கும் காரணம் எது? மூலம் என்பது விதி. நிறைய படிக்கணும், காலம் நேரம் கருதி நான் உங்களுக்கு ஷார்ட்டா முடிக்கிறேன். மதி என்பது விதியின் வழியே தான் செயல்படும். நிறைய பேர் படிச்சுட்டே சொல்லுவேன். கண்ணதாசன் வந்து அர்த்தமுள்ள இந்து மதத்தில் சொல்லியிருப்பான், விதியை மதியால் வெல்லலாம், அதுவும் உன்னோட விதியில இருக்கணும். மதியில வெல்லலாங்கிறதே விதியில முடிவு எங்க கொண்டு கொடுக்கிறாரு? விதி. நிறைய படிச்சு நிறைய நொந்து போய் பாடியிருப்பான். பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். விதியின் ரதங்களிலே விரைந்து பயணம் செய்தால்மா. இந்த பாடலாம் இப்ப நான் ஓதுவாரங்க பாடி காமிக்கல, ஏன்னா அற்புதமான பாடல், விதியை பத்தி ஆழமா பாடியிருப்பான். இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். மதி என்பது ஒரு குறுகிய சிற்றறிவு, மனிதனுடைய சிற்றறிவுங்கிற மாதிரி ஒரு எல்லை தான், எல்லைக்கு உட்பட்டது. அதுக்கு மேல அந்த மதி வேலை செய்யாது. ஆனா விதி என்பது அப்பாற்பட்டது, பரம்பொருள் மாதிரி. அதே மாதிரி வினைக்கு உயிர் கிடையாது. பரம்பொருள் வந்து அனாதி, வினைகள் அனாதி, பாருங்க உயிர்கள் அனாதி. என்னப்பா சரிதானே? பரம்பொருள் என்பது அனாதி, உயிர்கள் அனாதி, அதே மாதிரி வினைகளும் அனாதி. இந்த 3ம் அனாதினா என்ன? இதை யாரும் தோற்றுவிக்கல, சரிதானே? அப்ப வினைகளுக்கு உயிர் கிடையாது. அப்ப எப்படி நம்ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டதெல்லாம் நடக்குது? இந்த வினைகளுக்கு உயிர் ஊட்டுபவன் சிவபெருமான். சிந்திக்கணும். அதனாலதான் நாம வந்து சிவபெருமான வழிபொண்ணு எதுக்கு சொல்றோம்னா, எழுதுனது அவரு. இப்ப ஐயாவுக்கு சொந்த வீடு, இப்ப செக்ரட்டரி ஐயா இருக்காங்க, சொந்த வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்படின்னா ஒரு பத்திரத்துல அந்த பத்திர பதிவில் ஒரு சின்ன தவறு நடந்து போச்சுன்னா சொந்த உரிமையாளர், வீட்டுக்கு உரிமையாளர் ஐயா தான். அதுல கையை வைக்க முடியுமா? என்ன ஆகும்? அவ்வளவுதான். அதுக்கு யார்கிட்ட போய் நம்ம, யார் அந்த பத்திரத்தை எழுதினாரோ அவர்கிட்ட போய் தான் அவர் திருத்தணும். ஆனா உரிமையாளர் இவர். அப்ப இதெல்லாம் யார் எழுதியிருக்கா? சிவபெருமான். இந்த உலகத்துல இந்த விதியை விதித்தது யாரு? பிராரத்தம்னு சொல்லுது. அதாவது சைவ சித்தாந்தம் 3 வினைகளை சொல்லுது. ஆகாமியம், சஞ்சிதம், பிராரத்தம். இந்த 3 வினைகளை சொல்லுது. படிக்கணும். இதெல்லாம் படிக்கலன்னா நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஆகாமியம் சஞ்சிதம்ங்கிறது மொத்த வினை தொகுப்பு. ஒரு மனிதனுடைய மொத்த வினை தொகுப்பு சிவபெருமான் கஸ்டடியில் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, ஒவ்வொரு மனிதனுடைய வினை தொகுப்பு சிவபெருமானுடைய பாதத்தில் இருக்கு. அதுதான் வல்வினை மூடா முன்பர். பழைய வல்வினை மூடா முன்பர். வினைகள் அழுகி அழியும். திருமுறையில் நிறைய சொல்லிட்ட வினைகள்லாம் குறையும். யாருக்கு குறையும்? சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லார் எல்லாம் பந்தவாசம் அறுக்க வல்லார். நம்ம போய் குறைஞ்சிருமா? அடியாருக்கு நலியாதுங்கிறாரு. நம்மளாம் அடியாரா? அடியாருக்கு என்ன இலக்கணம்? நரைப்பு மூப்போடு நடலையும் இன்றி நாதன் சேவடி நன்னுவர் தாமேன்னாரு. நமக்கு நிறைய வந்துருச்சு, நான் அடியார் இல்ல. நிறைய வந்துருச்சு, கண்ணாடி வச்சிருக்க, கண்ணு தெரியல, நான் அடியார் இல்ல. மூப்பு வந்துருச்சு, வயதான தோற்றம் வந்துருச்சு, நான் அடியார் இல்ல. நான் சொல்லலங்க, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு இடைமருதூர் தரத்தில் சொல்றார், நரை திரை மூப்பு நடலையும் இன்றி துன்பம். நடல துன்பமும் வந்துருச்சு. அப்ப எல்லாமே வந்துருச்சு. அவர் சொன்ன நரை திரை மூப்பு நடலை 4மே வந்துருச்சு. இப்ப நான் ஒண்ணுல ஏதாவது தேர்னா கூட சரி, அடியாருக்கான ஒரு உறுப்பினர் அட்டையாவது கிடைக்கும். அப்ப நான் அடியாருக்கு உரிய இலக்கணமே இல்லாதவன்னு பொருள். என்ன முதல்ல உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அப்ப
நாமெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம், சாதாரணமாக ஒரு திருநீர் பூசிட்டா ஒன்றும் பெரிய அடியார் சிவனடியாக இருக்கிறோம். அதெல்லாம் அடியார் அல்ல. நரை திரை முப்பு நடலையும் இன்றி நாதன் சேவடி நன்னுவர் தாமே. என்ன சிவபெருமான் திருவடியை அடைகின்ற அடியார்கள் எப்படி போவாங்களா? நரை வராது, திரை வராது, மூப்பு வராது, துன்பம் என்பதே வராது. நம்ம வாழ்வு என்ன வாழ்வு? நடலை வாழ்வுங்கிறார், துன்பமிக்க வாழ்வு. ஒரு இன்பம் துன்பம் ரெண்டு தான் கலந்தது வாழ்க்கை. துன்பம் இருந்தாதான் இன்பத்தை நம்ம உணர முடியும். அதனால சொல்ல ஆக்கமும் அழிவும் நீ என்ப நண்பர். சப்ஜெக்டுக்கு வந்துருவோம். எதுக்கு சொல்றேன்னா, காலம் நேரம் கருதி நம்ம முடிக்கிறோம். ஒவ்வொரு மனிதனின் இப்பிறவி விதியை தீர்மானிப்பது விதியே 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 என்று தீர்ப்பு அளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.